Praise be to the most precious and the only exalted name of our Heavenly Father and our Savior, Lord Jesus Christ. நம்முடைய இரட்சகரும் பரலோகத்தின் பிதாவும் ஆகிய ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Greet each and every one of you that are gathered here and those that are joining with us in the live webcast through the internet. இந்த நாளிலே இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற உங்களையும் இந்த பிராட்காஸ்ட் மூலமாக இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். By the grace of the Lord Jesus Christ, we have come to the midweek of yet another week ஆண்டவருடைய that the அளவற்ற Lord has added unto our lives. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்த இந்த நாட்களில் இந்த மத்திய வாரத்தில் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள ஆண்டவர் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். With these few words, I would like to draw your attention to the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விருப்பப்படுகிறேன். As a mark of our honor and respect to the reading of God's Word, I would request you all to kindly be on your feet as the Word of தேவனுடைய God is being வார்த்தைக்கு read. மரியாதையும் கனமும் செலுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் நம்முடைய இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கொள்கிறேன். I'd like to read two different portions of scriptures. The first one comes from the book of Proverbs, chapter number 24 and verse number 16. முதலாவது வேத பகுதி நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். And then we'll go to the book of Apostle Jude, chapter number 1, verse 24 and 25. யூதா எழுதின பொதுவான நிருபம் 24-25 வசனங்கள். Proverbs 24:16, it says, "For a just man falleth 7 times and riseth up again, but the wicked shall fall into mischief." நீதிமொழிகள் 24:16 நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். Jude chapter number 1 verse 24 and 25, it says, "Now unto him that is able to keep you from falling and to present you faultless before the presence of his glory with exceeding joy, to the only wise God our Savior, be glory and majesty, dominion and power, both now and ever. Amen." அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபம் 24-25 வசனங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. Let us bow our heads and close our eyes for a நாம் moment of நம்முடைய prayer. தலைகளை வணங்கி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, இந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank you for giving us this opportunity to fellowship around your table and eat the bread of life. உம்முடைய ஜீவ அப்பமாகிய உம்முடைய வார்த்தையை புசிக்க இந்த நாளிலே உம்முடைய மேஜையிலே எங்களை நீர் கூட்டி சேர்த்த உம்முடைய மாபெரும் தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Pray that you will come onto the scene and break this living bread of life and feed our soul this evening. இந்த மாலை வேளையிலே ஜீவ அப்பமாகிய உம்முடைய வார்த்தையை பிட்டு உம்முடைய ஆத்துமாவை போஷிக்கும்படியாய் அழைக்கிறோம் ஆண்டவரே. We bind every power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Pray that you will anoint my lips to speak an anointed word. உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச என்னை நீர் அபிஷேகியும். Pray that you will anoint every ears to hear your word and every hearts to receive your word. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தையும் கூட நீர் அபிஷேகிக்க வேண்டுமா Pray ஜெபிக்கிறேன். that you will anoint every lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மறுரூபமாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I declare that all the glory, honor and praise belong to you and you alone. ஆண்டவரே, சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். Oh, we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus இந்த Christ. எல்லா ஆசீர்வாதங்களையும் வெளியேற பெற்ற உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. ஆமென். Please be seated. தயவு செய்து உட்கார். During the midweeks, we have been talking a series of messages on the subject
the believers maneuver through crisis. வாரத்தின் மத்திய நாட்களிலே நாம் தியானித்து வருகிற வேத பகுதி ஒரு விசுவாசி தன்னுடைய நெருக்கத்தை எப்படி கையாளுவது என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். And we took the incident that happened in the life of our Lord Jesus when blind Bartimaeus was approaching the Lord for the opening of his blind eyes. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது குருடனாகிய பத்திமேயு அவனை அணுகி தன்னுடைய பார்வை குணமடையும்படியாய் அவன் வேண்டிக் கொண்ட போது அந்த சம்பவத்தின் நிமித்தமாய் நாம் தியானித்து வருகிறோம். So when he heard that Jesus was passing by, the scripture says he cried and he said, Jesus, thou son of David, have mercy on me. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தன் வாயை திறந்து நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். But as soon as he cried, the scriptures never say Jesus stood and turned back and gave his attention to him. அவிதமாய் அவன் கூப்பிட்ட உடனே இயேசு கிறிஸ்து அங்க நின்று அவனுக்கு கவனம் கொடுத்ததாக வேதவசனத்திலே நாம் பார்க்கல. Though Jesus had the supernatural ability to perceive the call of faith around him, தன்னை சுற்றி இருக்கிற விசுவாசிகள் விசுவாசத்தோடு கூப்பிடுகிற கூப்பிடுதலை அவர் அறிந்திருந்த போதும் he kept on walking like as if no one called him, as if nothing had happened. ஒன்றும் நடவாதவர் போல யாரும் கூப்பிடாதது போல அவர் கடந்து போகிறவராய் இருந்தார். But still this man blind Bartimaeus, he didn't lose his hope. ஆனால் அப்படி இருந்தும் இந்த குருடன் பத்திமேயு தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகவில்லை. He did not get faint and get tired in his faith. அவனுடைய விசுவாசத்திலே அவன் சோர்ந்து அயர்ந்து போகவில்லை. The scripture declares he cried the more a great deal. அவன் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In fact, he increased the volume of his voice and his tone. அவனுடைய குரலின் சத்தத்தை அவன் இன்னும் அதிகமாக உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிட்டான். See, that was the little test that the Lord had on the faith of Bartimaeus on that day in that incident. அந்த சம்பவத்திலே குருடன் பத்திமேயுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்த அந்த நேரம் அதுவாகும். See, that is the same thing that happens to all the believers that approach God and live the life of faith. தேவனை அணுகுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவருடைய விசுவாச வாழ்க்கையிலே சம்பவிக்கிற காரியம் இதுவே ஆகும். There is no successful faith without the trial of faith. விசுவாச பரீட்சை இல்லாமல் எந்த ஒரு விசுவாசமே ஜெயமுள்ள ஒரு விசுவாசம் ஆக முடியாது. The scripture says it is the faith of the believers that overcomes the world. விசுவாசிக்கிறவனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். So if we need to overcome the world with our faith, we need to understand, we need to go through the test of our faith. உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய விசுவாசமும் பரீட்சிக்கப்பட்ட ஒன்றாய் அது காணப்பட வேண்டியது அவசியம். Because when we come out of the trial of faith, the scripture says we shall come forth as gold. நாம் அந்த விசுவாச பரீட்சையில் இருந்து முடிந்து வெளியே வரும்போது நாம் பொன்னாக வெளியே வருகிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Apostle Peter writes in his epistle, that the trial of our faith is much more precious than that of gold. அழிந்து போகிற பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாய் இருக்கிற நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் என்று பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். Apostle James, he writes, blessed is the man that endureth temptations, for when he is tried he shall receive a crown of life. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தருகிற ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். There's no way that we, the people of God, can belittle the test of faith. விசுவாச பரீட்சையை விலக்கி அதற்கு எவருமே நாம் கடந்து போக முடியாது. If someone belittles the test of faith, to God almost he is unqualified to live a faith life. தேவனுடைய விசுவாச பரீட்சையை ஒருவர் விலக்கிய விசுவாச வாழ்க்கை வாழ்வது என்பது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே கிடையாது. That's why the Lord Jesus, when he spoke to the saints of the Laodicean church, he said, அதனால லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, he said, come and buy of me gold that is tried in the furnace. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்திலே வந்து வாங்கிக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். What is the gold that he wants to come and receive of him? என்ன எப்படிப்பட்டதான பொன் அது அவரிடத்திலே நான் வாங்கிக்கொள்கிறேன். That's what Peter writes. It is the trial of our faith which is much more precious than that of gold. பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், அது அதிக விலையேற பெற்ற ஒரு விசுவாசம்
பொன்னை காட்டிலும் விலையேறப்பெற்ற ஒரு விசுவாசம் So for the past 5 weeks we have been talking about 5 different ways by which God puts our faith into test. கடந்த 5 வாரங்களாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை எப்படியெல்லாம் பரீட்சிக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். Last week we saw about the 5th way the Lord puts our faith into test. கடந்த வாரத்திலே 5வது முறையாக எப்படி நம்முடைய விசுவாசத்தை பரீட்சைக்குள்ளாக்குகிறார் என்று நாம் பார்த்தோம். We looked at what happened in the life of Gideon in the book of Judges. நியாயாதிபதிகள் புத்தகத்திலே கிதியோனுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியம் என்னவென்று தியானித்தோம். How the Lord gave victory to Gideon and to the people when they were in the clutches of the Midianites. மீதியானுடைய பிடியிலே இருந்த இஸ்ரவேலருக்கும் கிதியோனுக்கும் தேவன் எவ்விதமாய் ஜெயத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிந்தோம். Before the Lord allowed them to see the victory, அந்த ஜெயத்தை அவர்கள் கண்டு அடைவதற்கு முன்பாக the Lord cut off their natural resources that they had. அவர்கள் கொண்டிருந்த இயற்கையான சகல ஆதாரங்களையும் தேவன் அவர்களை விட்டு நீக்கினார். He cut down the 32,000 people to 10,000 people and then 10,000 people to 300 people. 32,000 ஜனங்களை எண்ணிக்கையுள்ள ஜனங்களை 10,000 ஆக குறைத்து 10,000 பேரை 300 பேராக அவர் குறைத்து அங்கே ஆதாரங்களை நீக்கினார். And the Lord showed to them that it is not by their might or their power but the victory comes because of the sword of the Lord and of Gideon. அங்கே அவருடைய பலத்தினாலோ அவருடைய சத்துவத்தினாலோ மீதியானியர் அவர்களை மேற்கொண்டதாக அல்ல, கர்த்தருடைய பட்டயமாகிய கிதியோன் பட்டயம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தையினாலே அவர்கள் ஜெயத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். Today we are going to talk about the 6th way that the Lord puts our faith into test. இந்த நாளிலும் 6வது முறையாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை எவ்விதமாய் பரீட்சிக்கிறார். And I would like to title this 6th way to be the shame test. அவமானம். Shame. இந்த 6வது பரீட்சை என்பது நமக்கு நேரிடுகிற அவமானம் என்கிற அந்த ஒரு காரியத்தை வைத்து பரீட்சிக்கிறார். See, shame is something that nobody likes. அந்த அவமானம் நிந்தை என்பது எவருமே விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. Everybody wants to live their life with their head held high. எல்லாரும் தங்கள் தலை நிமிர்ந்து உயர்ந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறார்கள். But when we look at the scriptures very carefully, ஆனா இந்த வேதவசனத்தை கவனமாய் நாம் பார்த்தோம்னா there are times that God allows this shame test to the people who are living the life of faith. விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற தம்முடைய ஜனத்துக்கு இந்த அவமானத்தை தேவன் பரீட்சையாக அனுமதிக்கிறார். See, shame is nothing but a sign of failure. அந்த அவமானம் நிந்தை என்பது அது ஒரு தோல்விக்குரிய ஒரு அடையாளம். Any failure or setbacks that people go through, ஜனங்கள் கடந்து போகிற பாதையிலே ஏதாவது ஒரு அவமானத்தை அவர்கள் சந்திக்கும்போது immediately they catch up with some kind of shame in their life. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கிற ஒரு காரியம் அந்த தோல்வியினாலே அந்த இழப்பினாலே அவர்கள் அவமானத்தை சந்திக்கிறார்கள். They feel ashamed to talk about it. அதை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு அவமானம். Even when they think about their failure, they are ashamed. அப்படியே அந்த தோல்வியை குறித்து அவர்கள் நினைப்பதே அவர்களுக்கு அவமானம். Sometimes they feel ashamed to face the people. ஜனங்களை சந்திப்பதற்கு அவமானப்படுகிறார்கள். People that are ashamed, they would like to spend their time alone. தனியாக தங்களுடைய நேரத்தை செலவிடுவதே அவர்களுக்கு விருப்பமுள்ளதாயிருக்கு. They don't have any words to speak through their mouth. வாயை திறந்து எந்த ஒரு வார்த்தை பேச அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. Sometimes people who go through shame, they are controlled by other people. சில நேரங்களிலே அவ்விதமான அவமான நிலைக்குள்ளே கொண்டு போகும்போது மற்றவர்களால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். People who go through shame, they are always thinking about what others are thinking about them. தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பில் இருக்கிறார்கள், என்ன சிந்திக்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணம். What will this person think about my failure? என்னுடைய தோல்வியை அவமானத்தை குறித்து அவர் என்ன நினைப்பார்? What is my family thinking about my failure? என்னுடைய தோல்வி அவமானத்தை குறித்து என்னுடைய குடும்பம் என்ன What do my friends think about my failure? இல்ல என்னுடைய சிநேகிதர்கள் என்ன நினைப்பார்கள்? What do the people that are working with me in my job think about my failure? என்னுடைய வேலையில என்னோடு வேலை செய்கிறவர்கள் என்னுடைய அவமான நிலையை என்ன நினைப்பார்கள்? How can I control that my failure doesn't spread everywhere and people get to know about it? இந்த அவமானத்தை இந்த தோல்வி நிலையை இன்னும் அதிகமாய் பரமாதபடி அதை கட்டுப்படுத்த நான் என்ன செய்கிறது? See, sometimes we cannot control our own failures. விதமான சுய தோல்வியை சுய அவமானத்தை நம்மை நாமாக கட்டுப்படுத்த Sometimes the news of our failure, it spreads like a rapid fire. அது அதி சீக்கிரமாக அதி வேகமாக
அது நாம நினைப்பதற்கு அதிகமாக அது பரம்புகிறதா But இருக்கும். the most sad thing is people add many things to our failure and they kind of build up many stories. ஆனால் அது மிக வருத்தமான ஒரு காரியம் என்னவென்றால் நடந்ததற்கு இயல்புக்கு மாறாக அவமானத்தின் தோல்வியும் இன்னும் அதிக வார்த்தைகளை கூட்டி சொல்லுகிற A little that have happened will be blown out of proportion and would have spread everywhere. நடந்தது கொஞ்சமாக அற்பமானதா இருக்கும், ஆனால் அதை மிகப்படுத்தி அதிகப்படுத்தி அதிக வேகமாய் பரவ Instead of real failure story, there will be many fake failure stories. உண்மையான அவமான தோல்வியான காரியத்தை காட்டிலும் போலியான அவமான தோல்வியை காரியங்களை Blown up failure stories. அதிகமாய் அதை மேற்கொண்டு காட்டி You know, சொல்லுகிறது. these fake stories have very light wings that they can spread so fast. இந்த போலியான இந்த காரியங்கள் எப்பவுமே மெல்லிசாக லகுவான இறக்கைகளை கொண்டு அதிவேகமாக பறந்து பரம்புகிறது. You know, there is a saying in English, but I'm not very sure whether it is in our language. நம்முடைய மொழியில் அது இருக்குதா என்பது எனக்கு தெரியாது. ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்வார்கள். They say before a truth can spread to the street corner, a lie can go around the world 2 times. ஒரு சத்தியம், ஒரு உண்மை தெரு மூளைக்கு சென்றடைவதற்குள்ளாக பொய்யான காரியம், போலியான காரியம் உலகத்தை சுற்றிலும் 2 முறை வலம் வந்து விடுமா. A lot of times people go through this even while they live the life of faith. அநேக நேரங்களிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கடந்து போகிறார்கள். But you know, the scripture says in the book of Proverbs chapter 24 and verse number 16, ஆனால் நீதிமொழிகள் 24:16 வேதவசனம் இவ்விதமாய் சொல்கிறது. for a just man falleth 7 times. நீதிமான் 7 தரம் விழுவான். In other words, a just man also even face failures. அந்த நீதிமானா இருக்கிறவனும் கூட தோல்விகளை சந்திக்க கூடியவன். But thank God, because he put a number to it. ஆனா அதற்கு ஒரு எண்ணிக்கையை வைத்திருப்பதற்காக நாம் நன்றி And சொல்றோம். here the scripture says just man falleth 7 times. நீதிமான் 7 தரம் விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 is the number of perfection as far as the Hebrew language is concerned. அந்த 7 என்கிற எண்ணானது எபிரேய பாஷையிலே அது பரிபூரணத்தை குறிக்கிறது. The great thing about the Hebrew language is every alphabet, every number, they have a meaning. ஒவ்வொரு ஆல்பபெட்டுக்கும் ஒவ்வொரு எண்ணுக்குமாக எபிரேயத்திலே அர்த்தங்கள் உண்டு. The number 7 is a number of perfection. 7வது எண் என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. And here the scripture says the just man, a man of faith, a believer, he can fall even 7 times. இங்கே நீதிமான் என்று சொல்லப்படுகிறவன் விசுவாசத்தை உள்ளவன், அவன் ஒரு பரிசுத்தவன், அவன் 7 தரம் அவன் விழுகிறான். I mean, he can perfectly fail in his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிபூரணம் உள்ள ஒரு தோல்வியை But the சந்திக்கிறான். good thing is he will rise up again. ஆனா ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அவன் உடனடியாக எழுந்து This is விடுகிறான். what the Lord revealed about the righteous man in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நீதிமானை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் இதுவே ஆகும். But some people take up this scripture ஆனா சிலர் இந்த வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு they kind of take this verse as a consolation for their failures. அவர்களுடைய தோல்விக்கு அதுவே ஒரு காரணமாக அதை சொல்லுகிறார்கள். அத வந்து ஒரு ஆறுதலாக என்ன பண்றாங்க? They take this verse as a comfort. அவர்கள் தங்களுடைய விழுகைக்கு ஆறுதல் சொல்கிற When they fail in their life, they say, brother, even the Bible says the just man will fall 7 times. அப்படியே அவர்கள் தோல்வி அடையும் போது வேதம் கூட சொல்லுதுங்க நீதிமான் 7 தரம் விழுந்துருவான்னு சொல்லிட்டு. His fall will be a perfect fall. அவருடைய விழுகை ஒரு பரிபூரணம் உள்ள ஒரு விழுகை. His failure will be a perfect failure. அவருடைய தோல்வி ஒரு பரிபூரணம் உள்ள ஒரு தோல்வியாகும். We all might know about famous politician in our region. நம்முடைய ராஜ்யத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியை In one of the famous interview he said, if somebody spits on my face, I will wipe it off. என்னுடைய முகத்துல ஒருவர் யாராவது குத்துனாங்கன்னா நான் அதை துடைத்து விடுவேன். I will not worry about it. Some people are laughing, they know who it is. யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால சிலர் சிரிக்கிறாங்க நினைக்கிறேன். Like that, our believers, they take this verse. அதுபோல விசுவாசிகள் தாங்கள் அடைகிற தோல்வி நேரத்திலே இந்த வசனத்தை ஆறுதலாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். The Bible says the just will fall 7 times. வேத வசனம் கூட சொல்லுதுங்க நீதிமான் 7 தரம் விழுவான். Yes, true, the scripture says for a just man falls 7 times. உண்மைதான், நீதிமான் 7 தரம் விழுவது உண்மைதான். But what we need to understand is he riseth up again. ஆனா நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அவன் மீண்டுமாய் எழுந்திருக்கிறான். And just because this scripture
scripture says the just man falls, இந்த வசனம் நீதிமான் 7 தரம் விழுகிறான் என்று it சொன்னதுனால doesn't mean he can fall for infinity number of times. அவனுடைய விழுகையில கணக்கில்லாத விழுகை அவனுக்கு இருக்க வேண்டும். His life is not going to be on an infinite fall. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கணக்கில்லாத அளவு விழுகக்கூடிய ஒரு காரியம். It's not that he will face unlimited failures, unlimited falling in his life. அவனுடைய வாழ்க்கையிலே அளவுக்கில்லாத ஒரு விழுகையும் தோல்வியும் நடக்க வேண்டும் என்று God has put a number to it. தேவன் அதற்கென்று எண்ணை குறித்திருக்கிறார். But at the same time, அதே நேரத்திலே come and read the promise of God to the life of the redeemed. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வாசிக்க அவருடைய வாழ்க்கை மீட்கப்பட நாம் வரும்போது When God revealed about his people in this day and time, இந்த காலத்திலே தேவன் தம்மை மீட்டெடுத்த ஜனங்களுக்குள்ளே one of the greatest promise that God gave to the New Testament believers is ஏற்பாட்டு உடன்படிக்கை விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். in Jude 1:24 we read, யூதா 24வது வசனத்திலே now unto him that is able to keep you from falling. வலுவாதபடி உங்களை காக்கவும். Praise the name of the living God. In the Old Testament the Lord said that just will fall 7 times and he will rise back again. ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீதிமான் 7 தரம் விழுவாம திரும்பவும் எழுந்திருப்பான். But now for us God has given us a promise where he says, ஆனால் நமக்கோ இப்பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். now he who is able to keep you from falling. நம்மை விழுகாதபடி நம்மை காக்க அவர் வல்லவர். This is the life of faith that we need to aspire to live by. இப்படிப்பட்டதான விழுகாதபடி வாழ்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். Yes, we might fail and go through shame. நாம் தோல்வி அடைந்து அவமானத்துக்குள்ளே And we can rise back again. மீண்டும் நாம் எழுகிற காரியம் உண்டு. Again fail, go through shame and rise back again. விழுந்து அவமானம், fail, shame and rise back again. தோல்வி அவமானம் விழுந்து fail, shame, rise back again. தோல்வி அவமானம் விழுந்து போகிறது. But that should not be our entire life. ஆனா அதுவே நம்முடைய முழு வாழ்க்கை அல்ல. There has to come a time and a place in our life. ஆனால் ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலத்திலே உண்டு. That once we rise up, ஒருமுறை நாம் எழுந்த பின்பு we never fall back again. மீண்டும் நாம் விழுந்து போகிறவர்கள் அல்ல. Yes, fail, shame, rise back again. விழுந்து போனோம், அவமானம் அடைந்தோம். It is just a test of faith that endure for a duration. நம்முடைய விசுவாசமானது பரீட்சிக்கப்பட கொஞ்ச காலம் அப்படி. It should only last for a time. கொஞ்ச காலம் மாத்திரம். Our failures, நம்முடைய தோல்விகள், the season of our shame, நம்முடைய அவமானத்தின் காலங்கள், it has to have a date of expiry. அதற்கெல்லாம் முடிவு உண்டாக்குற ஒரு காலம். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், when you come through the season of your shame, உன்னுடைய அவமானத்துக்குள்ளே தோல்விக்குள்ளே கடந்து வர, when you come out of the season of your failure, தோல்விகளின் காலங்களுக்குள்ளே நீ கடந்து வெளியே, when you stand the test of faith of being put to shame in your life, விசுவாச பரீட்சையிலே நீ தோல்வியை சந்தித்து அவமானப்படும்போது, there will come a time in your life, வாழ்க்கையில ஒரு நேரம் உண்டு, I will bring you that you will never fall back again. உன்னை அங்கிருந்து தூக்கி எடுப்பேன், நீ மீண்டும் விழுந்து விடாத. That's what even David the man of God said. தான் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் when he was an young man, the Lord gave his promise. அவன் சிறு வயதுள்ளவனாய் இருக்கும்போது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் He was chosen by God when he was a little man. அவன் சிறுவனாய் இருக்கும்போது தேவனாலே தெரிந்து But he went through a lot of failure in his life. அவனுடைய வாழ்க்கையில अनेक தோல்விகளை, he went through a lot of rejection in his life. அவனுடைய வாழ்க்கையில अनेक புறக்கணிப்புகளை, he went through a lot of threatening in his life. வாழ்க்கையில अनेक பயமுறுத்தல்களுக்குள்ளே போனான். The king of the nation was running after his life. அவனுடைய ராஜாங்கத்தின் ராஜாவே அவனுக்கு பின்னாடி he was even belittled by his own family. மாத்திரமல்ல அவனுடைய சொந்த குடும்பத்தால் அவன் பகைக்கப்பட்டான். he was just looking after his father's sheep. தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவன் மேய்த்து வந்தான். ignored and rejected by everyone. மற்றவர்கள் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, but that man said one day, அவன் ஒரு நாளிலே சொன்னான், he lifted me up from the miry clay. என்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி he put my feet upon the rock. கன்மலையின் மேல் என்னை நிறுத்தி. why did he put my feet upon the rock? என்னை கன்மலையின் மேல் நிறுத்துகிறான், not to fall back again, நான் விழுந்து விடாதபடி, but to establish my goings, என்னுடைய பாதங்களை அங்கே but to உறுதிப்படுத்தினார். strengthen my feet that he should never fall back again. விழுந்து விடாதபடி என் பாதங்களை அங்கே my உறுதிப்படுத்தினார். brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர there சகோதரிகளே, are times the Lord will allow failures in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தோல்விகளை, அவமானங்களை அனுமதிக்கிற காலங்கள் உண்டு. more than the failure, the shame we go through because of that failure
failure would be a great test for our life. நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை காட்டிலும் தோல்வினால உண்டான அவமானங்களோட நாம் கடந்து போவது நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை. We look at many people in the scriptures. அநேகரை வேத வசனத்துக்குள்ளே பார்க்கிறோம். Like I told you, David went through a period of shame in his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படி He was rejected by everyone. அவர் மற்றவர்கள் எல்லாராலும் He was belittled by everyone. அவர் மற்றவர்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார். Even when we take the life of Abraham, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. 75 years was he when he received the promise from God. 75 வயதானவர் ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றார். But each and every passing day, கடந்து போன ஒவ்வொரு நாளிலும், each and every week and year that he lived his life after receiving the promise, வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பின்பு அவன் கடந்து போன ஒவ்வொரு நாளும் everyone thought that he was a failure. அவனை பார்க்கிறவர்கள் அவன் தோற்று போனவன் என்று நினைத்தார். They thought as he was getting old he would never succeed in his life. அவன் வயதாகி போக போக அவன் வாழ்க்கையில அவன் ஜெயம் பெற மாட்டான் என்று நினைத்தார். A lot of people thought he wouldn't succeed in his life because he was getting old. அவன் வயதாகிறதுனாலே காலம் கடந்து போகிறதுனாலே அவனுடைய வாழ்க்கையில அவன் ஜெயம் பெற முடியாது. Never see the beginning of the fulfillment of the promise in his life. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் ஆரம்பத்தை கூட அவனாலே காண மாட்டான் என்று நினைத்தார். But he went through that. ஆனால் அதுக்குள்ளே அவன் கடந்து போனான். Praise the name of the living God. He didn't lock himself in a room. அவன் தன்னை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்ளவில்லை. He did not refuse to do what the Lord wanted him to do. ஆண்டவர் செய்ய நினைத்த காரியங்களை செய்ய மறுக்காமலும் He இல்லை. held on to the promise of God in the midst of shame. அந்த அவமானத்துக்குள்ளும் தேவன் தனக்கு நியமித்த காரியங்களை அவன் செய்து But a lot of கொண்டிருந்தான். times the devil can rattle God's people when they go through a period of shame in their life. இப்படிப்பட்டதான அவமானமான தோல்வியான நேரங்களிலே தேவனுடைய ஜனங்கள் கடந்து போகும்போது பிசாசானவன் வந்து அவர்களை சூழ்ந்து கொள்ள வருவான். When people face failure and shame right before they face, அவர்களுடைய முகத்துக்கு முன்பாக தோல்வியும் அவமானத்தையும் சந்திக்கும் போது the devil would do all that he can even to put a question mark in their life. அவர்களுடைய வாழ்க்கைக்கு நேராய் எவ்வளவு அதிகமாய் கேள்விக்குறிகளை போட முடியுமோ பிசாசானவன் அமிதமாய் He செய்வான். would list down everything and he said, you did all these things, look at what had happened to you. எல்லாம் செஞ்சிட்டே இருந்தே பாரு உனக்கு என்ன ஆச்சு அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி. You stood so zealous for God, look at what is happening நீ to you. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தியே என்ன நடந்தது பாரு. You are zealous for God, he is not zealous for you. ஆண்டவருக்காக நீ பக்தி வைராக்கியமா இருந்த அவர் உனக்காக இல்லையே. He would almost paint a picture that God is almost unfaithful to our life. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் உண்மையற்றவராய் இருக்கிறது போல ஒரு படத்தை அங்கே கொண்டு He will வருவார். exalt as if we are faithful to him, but he is miserably unfaithful to us. நாம ஆண்டவருக்கு ரொம்ப உண்மையாகவும் பக்தி வைராக்கியமாக இருந்ததாகவும் அவர் நம்மளே உண்மையில்லாதவராய் பக்தி வைராக்கியம் இல்லாதவராய் இருப்பது போல பல கேள்விகளையும் காரியங்களையும் கொண்டு வருவார். That is the lie of the devil. அது பிசாசு கொண்டு வருகிற பொய். We are going to look at the life of Job because he went through a lot of shame, because some of the scriptures we read, man, he went through a lot that he went through in his life. யோபுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவன் கடந்து போன நெருக்கம் அவமானம் நிந்தை கணக்கில் அடங்காது. அதை நம்ம வார்த்தைகளால கவனித்து சொல்ல முடியாது. In Job chapter number 1 and verse number 1, this is what the word of God testifies about Job. தேவனுடைய வார்த்தை தேவன் அவனை குறித்து சொல்ல சாட்சி இது. யோபு 1:1. It says there was a man in the land of Uz whose name was Job, and that man was number 1 a perfect man, number 2 an upright man, number 3 a man that feared God, and number 4 a man that eschewed evil. உத்தேசத்திலே யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். Now he had a very stupendous spiritual credential in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஆவிக்குரிய நிலையிலே ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். Very positive, great credential, a spiritual credential. ஒரு ஆண்டவருக்குள்ளே ஆவிக்குரிய நிலையிலே அவன் தேர்ச்சி பெற்றவனாய் காணப்பட்டான். Because that's what the Spirit of the Lord testified when this particular word was written about a man called Job. அந்த யோபுவை குறித்து தேவனே கொடுத்த அந்த சாட்சி தான் அந்த 1வது வசனம். Let's think about this perfect man. நல்ல கவனிங்க, அவன் ஒரு உத்தமன்.
Perfect means there is you can find no fault in his life. அந்த பூரணமுள்ள மனுஷன் என்ற அர்த்தம் அவனிடத்தில் எந்த ஒரு தவறையும் காண முடியாது. You cannot find any dark areas in his life. அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு அந்தகாரமுள்ள பகுதியை காண இயலாது. He was mentally pure, spiritually pure, emotionally pure. In every way he was pure. மனதளவிலே, ஆவியின் அளவிலே, ஆத்தும அளவிலே, சரீர எல்லாவற்றிலும் அவர் சுத்தமுள்ளவனாய் இருந்தார். And he was an upright man. அது மாத்திரமல்ல அவன் சன்மார்க்கனாய் இருந்தான். And he was a man that feared God. அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். See, this perfectness and uprightness is not a self righteousness, but it is a result of a man who fears God. அந்த உத்தமமும் சன்மார்க்கமும் தங்களுடைய சுய பக்தியினால காரியத்தினால வருகிறதில்ல, அது தேவனுக்கு பயப்படுகிறதுனால உண்டாகிற காரியம். And he was a man who relinquished evil, eschewed evil, the Bible says. அதுவே அவன் வசனம் சொல்கிறது அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். And he had children, he had great possession. அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அவனுக்கு நித்திரண்ட ஆஸ்தி உண்டாயிருந்தது. Verse 2 it says he had 7 sons, 3 daughters. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். Verse number 3 it says his substance also was 7,000 sheep, 3,000 camels, 500 yoke of oxen and 500 she-asses, and a very great household, so that this man was the greatest of all men of the east. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும். He was not only spiritually rich, but he was also materially rich. அவன் ஆவிக்குரிய நிலையிலே மாத்திரம் அவன் ஐஸ்வர்யவானாக இல்லை, சரீர பிரகாரமாகவும் அவன் ஐஸ்வர்யவானாக இருந்தான். Even he also was a wealthy man when it comes to his family. அவனுடைய குடும்பத்துக்குள்ளே வரும்போது அவன் திரண்ட ஆஸ்தி உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். Verse number 4 says, and his sons went and feasted in their houses every one his day, and sent and called for their 3 sisters to eat and to drink with them. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். And it was so when the days of their feasting were gone about, that Job sent and sanctified them. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்துவார். You know, he thought maybe they might have drunk and did some of the things that God was not pleased with in their life. தேவனுடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரியப்படாத காரியங்களை அவர்கள் குடித்து வெறுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பார்கள். That's why immediately after their feasting was over, he rose up early in the morning and offered burnt offerings for their forgiveness, for their cleansing, according to the number of them all. அவர்களுடைய விருந்தினால் செய்கிற முறைமை முடிந்த உடனே அவர்கள் அதிகாரமே அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தகன பலிகளை அவர்களுக்காக செலுத்துகிறார். Because Job thought maybe when these people would have drunk and was on high, they might have said something that God was not pleased with. ஒருவேளை அவர்கள் குடித்து வெறுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பார்கள் என்ற எண்ணத்திலே அவிதமாய் அவன் செய்கிறான். He was a man who loved his family. அவன் தன் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். And he was a man who was a priest for his family. அவனுடைய குடும்பத்துக்கு அவனே ஆசாரியனாய் இருக்கிறவனாய் இருந்தான். He sacrificed for them and he prayed for their sins to be forgiven and to be cleansed. சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். This Job did not do once, but he did that continually. இந்த யோபு இந்த காரியத்தை ஒரு முறை மாத்திரமல்ல அவன் தொடர்ச்சியாக செய்தார். So when he was offering sacrifice, அவன் விதமாய் சர்வாங்க தகன பலிகளை the blood was being shed for his family. அவருடைய குடும்பத்துக்காக அங்கே இரத்தம் சிந்தப்பட்டது. The blood was being shed for his forgiveness. அவருடைய குடும்பத்தின் பாவ மன்னிப்புக்காக இரத்தம் The சிந்தப்பட்டது. blood was being shed for their protection. அவருடைய பாதுகாப்புக்காக இரத்தம் சிந்தப்பட்டது. See, that's why the scripture says, அதனால வேதவசனம் சொல்லுது, because of the blood Job was a perfect man. அந்த இரத்தத்தினாலே யோபு அவன் சன்மார்க்கனாய். Because of the blood Job was an upright man. அந்த இரத்தத்தினாலே யோபு உத்தமனாய். Because of the blood he lived a God-fearing life. அந்த இரத்தத்தினாலே அவன் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். Because of the shed the blood he was a man who eschewed evil in his life. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை. The righteousness of Job was not a self-righteousness. அந்த யோபுடைய நீதி அவருடைய சுயநீதியாக அந்த His righteousness was the righteousness of God. அவருடைய நீதி தேவனுடைய நீதியாக இருந்தது. Why? Because it came through the shedding of the blood in the shadows. நான் நிழலாட்டத்திலே அந்த இரத்தம் சிந்தப்பட்ட காரியங்களினூடாக அவன் கடந்து வந்தான். That is why everything was perfect and good and right in his life. அவருடைய வாழ்க்கையிலே
சகலமும் பரிபூரணமாய் நன்மையாய் அது ஒழுங்காய் Not காணப்பட்டது. only in his life but in the life of everyone. அவருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல அவருடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும் அது But காணப்பட்டது. now the devil is trying to disturb his life for him to fail. இப்ப அந்த நிலையிலிருந்து அவன் தோல்வி அடையும்படியாய் சத்துருவானவன் அவனை தொட So the நினைக்கிறான். Bible says the just can even fail 7 times. அது நீதிமான் 7 தரம் விழுந்தான். He can even fall 7 times, but the Lord will raise him up. அவன் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவனை எழுப்புவார். Praise the name of the living God. Verse number 6 says, 6ஆம் வசனம் சொல்கிறது, Now there was a day when the sons of God came to present themselves before the Lord. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து So when நின்றார். the sons of God were coming before the presence of the Lord, Satan also came among them. தேவனுடைய சந்நிதியிலே தேவபுத்திரர்களாய் அவர்கள் கூடி வந்தபோது சத்துருவானவனும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். Satan was trying to congregate with the wrong group. அந்த தவறான கூட்டத்தோடு கூட சத்துருவானவன் அங்கே வந்து That's what even the book of Revelation says. Even the book of Revelation says. அதைத்தான் வெளிப்படுத்தின புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The accuser of our brethren. அவன் வந்து சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன். That's what he does. அதைத்தான் அவன் Goes to the presence of God தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சகோதரர்களை and accuse குற்றப்படுத்துகிறான். God's people. தேவனுடைய ஜனங்களை குற்றப்படுத்துகிறான். So he came and presented himself before as one among the sons of God. தேவனுடைய புத்திரர்கள் நடுவிலே With the sons of God. சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து Verse number 7 says, 7ஆம் வசனம் சொல்கிறது, The Lord said unto Satan, Whence comest thou? Then Satan answered and said, From going to and fro in the earth and from walking up down in it. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார். I was telling I was roaming around. நான் பூமியெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். Just came to make a stop. இங்க வந்து ஒரு நிக்கிறதுக்கு. Verse number 8 says, And the Lord said unto Satan, Hast thou considered my servant Job, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God and escheweth evil. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். This is the testimony that the Lord gave about Job directly to Satan. இது ஒரு சாட்சி, தேவன் கொடுத்த சாட்சி யோபுவை குறித்து சாத்தானிடத்திலே தேவன் கொடுத்த ஒரு சாட்சி. Verse number 1 is just an inspiration of the Holy Spirit to be written in the scripture. அந்த 1வது வசனத்திலே பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வசனமாக இருக்கிறது. But verse number 8 is a direct testimony of the Lord about Job to Satan. ஆனால் 8ஆம் வசனமோ நேரடியாக சத்துருவினிடத்திலே சாத்தானிடத்திலே யோபுவை குறித்து தேவன் கொடுத்த ஒரு சாட்சி அது. Now think about this, if the devil would go to the presence of God with you and I, தேவனுடைய பிரசன்னத்திலே பிசாசானவன் நாம் இருக்கும்போது அவன் வருகிறான் என்றால், if he would go to God's presence to accuse you and me, உங்களையும் என்னையும் குறித்து குற்றச்சாட்டும்படி அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்திருப்பான். will the Lord be able to say the same thing about us as he told about Job? யோபுவை சொன்னது போல, யோபுவை குறித்து சொன்னது போல நம்மை குறித்து சத்துருவிடத்திலே தேவன் சொல்லக்கூடுமா? If the devil would accuse us to God in his presence, will the Lord say he is a perfect man? தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மை பற்றி குற்றம் சாட்ட போன சாத்தானிடத்திலே தேவன் வந்து விதமாய் அவன் வந்து உத்தமன். Will he say he is an upright man? அவன் சன்மார்க்கன். Will he say he is a man who fears God and அவன் escheweth? தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லக்கூடுமா? How many of you believe he will say this about us? நம்மை குறித்து தேவன் இப்படி சொல்லுவார் என்று எத்தனை பேர் நீங்கள் நம்புகிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? See, many people get doubts. எல்லாருக்கும் சந்தேகம் உண்டாகும். But you need to understand, ஆனா ஒரு காரியத்தை புரிந்து God கொள்ளுங்க. will say that we are perfect. நாம உத்தமர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். God will say we are upright. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார் சன்மார்க்கன். Not because of our own righteousness, நம்முடைய சுயநீதியினால் அல்ல, but because of the blood that was shed for us on the cross of Calvary. நமக்காக சிந்தப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே. See, we are righteous because of Him. அவராலே நாம் நீதிமான்களாகி The இருக்கிறோம். righteousness we have is not our own righteousness, but the righteousness of God. நமக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற நீதியானது நம்மால் உண்டானதல்ல, அது தேவனாலே நமக்கு உண்டாயிற்று. But we need to believe that, we need to be aware of that. அதை குறித்த ஒரு விழிப்பு, ஒரு ஜாக்கிரதை நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். Praise the name of the living God. Verse number 9 says, And Satan answered to the Lord and said, That Job feared God for naught. 9வது வசனம், அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்?
Has not thou made an hedge about him and about his house and about all that he hath on every side? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையோ? He is seeing a fence. அவன் ஒரு வேலியை பார்க்கிறான். He is seeing a divine protection. அவன் ஒரு தெய்வீக பாதுகாப்பை பார்க்கிறான். How did it come? அது எப்படி வந்தது? It came through the blood that was shed. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் வந்தது. Because he was sacrificing for his family. தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் செலுத்தின அந்த பலிகளின் நிமித்தமாக. Because he was a priest to his children. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் ஆசாரியனாய் அவர் Because he prayed for his children. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் ஜெபித்ததனால. Because he stood in the gap for his children. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் அந்த திறப்பிலே நின்றதனால. Because he sacrificed and the blood was shed for his family. அவன் அந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி அந்த இரத்தத்தை சிந்தினதினாலே the Lord was protecting his family. அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்தார். Protecting his house. அவனுடைய வீட்டை பாதுகாத்தார். All that he had on every side. அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்தார். Number 1 family. முதலாவது குடும்பம். Number 2 wealth. இரண்டாவது அவன் கொண்டிருந்த அவனுடைய ஆஸ்தி. Number 3 the scripture says thou hast blessed the work of his hands. அது மாத்திரமல்ல அவன் கையின் கிரியைகளையும் அவருக்கு ஆசீர்வதித்தார். Even his finances are protected. அவருடைய பொருளாதாரமும் அங்கே பாதுகாக்கப்பட்டது. And his substance is increased in that land. அந்த தேசத்துல அவருடைய சம்பத்து பெருகிற்று என்று சொல்லி See, you and I don't see the protection that God has for us. தேவன் நமக்காக கொண்டிருக்கிற பாதுகாப்பை உங்களாலும் காண முடியாது, என்னாலும் காண முடியாது. But the devil can see it. ஆனா பிசாசால அதை காண முடியும். Praise the name of the living God. Even when the 3 Hebrew brothers were in the fiery furnace, அந்த 3 எபிரேய வாலிபர்களும் அந்த எரியப்படுகிற சூளையில இருந்தபோது the scripture does not say that they saw the 4th man walking with them. அவங்க பார்க்கல தங்களோடு நடக்கிற ஒரு 4வது ஆள் இருக்கிறார். But the king saw the 4th man. ஆனா அவர்களை போட்ட ராஜா பார்த்தான் 4வது மனுஷன். See, our enemies have the ability to see the protection and the presence of God in our life. எதிராளியானவன் தேவன் நமக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவனாலே காண முடிகிறதா? Because we are God's product. ஏனென்றால் நாம் தேவனாலே உண்டானவர்கள். Because we are those that are begotten of him. நாம் அவராலே பிறப்பிக்கப்பட்டவர்கள். Because we are born again by the incorruptible seed of his word. அவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் Because ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். we are chosen in him from before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். As we saw the other day, because we are called, chosen and faithful to him. அந்த நாளிலே பார்த்தமே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். That is why God has these provisions for his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கான இந்த ஒரு பாதுகாப்பை பராமரிப்பு அதிநிமித்தமாக his presence and his protection. அவருடைய பிரசன்னமும் அவருடைய பாதுகாப்பும் We cannot see it. நம்மாலே காண முடியாது. But God can see it. ஆனால் தேவனாலே அது காண முடியும். I don't know how many of you are wearing mask because of the rule. சட்டத்தினால எத்தனை பேர் நீங்க மாஸ்க் போட்டுக்கீங்கன்னு எனக்கு தெரியல. Or how many of you wearing mask because of fear? இல்ல பயத்தினால எத்தனை பேர் மாஸ்க் போடுறீங்கன்னு If we are really God's people, we should not wear out of fear, but we should respect the law of the land. நீங்க நம்ம தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால பயத்தினால போடக்கூடாதுங்க. நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் நிமித்தம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று போட வேண்டும். Praise the name of the living God. See, we need to understand, they say this virus is an invisible virus. இந்த வைரஸ் ஆனது காணக்கூடாத ஒரு வைரஸ் என்று அவர்கள் சொல்றாங்க. Nobody can see, nobody can know how it can enter into your system. ஒருத்தரிலிருந்து இன்னொருத்தருக்குள்ள போகுதுங்கிறது யாராலையும் பார்க்க முடியல, காண முடியல. Yeah, I was caught in the travel in the midst of all these things that is going on. இதெல்லாம் நடக்கும்போது நான் பிரயாணத்துல நான் இருந்தேன். Even I was in the beginning behaving very strangely. ஆரம்பத்துல அந்த நடத்துறது வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. If you read Psalm number 91, exactly that is the same. 91 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா அது அப்படியே சம்பவம். Psalm number 91 is not for sickness and disease, it is for plagues and pandemics like the things that are going now. அது வெறும் வியாதிகளுக்காக நோய்களுக்காக மாத்திரமல்ல. 91 சங்கீதம் இப்படிப்பட்டதான இந்த தொற்று காலத்துக்கும் இந்த கிருமிகளுக்கும் கூட அது பொருந்தும். The Psalm number 91 is designed for pandemics and plagues like we are having now in this world. இந்த உலகத்துல இப்பொழுது நமக்குள்ள இருக்கிற இந்த வாதைக்கும் இந்த தொற்று காலத்துக்கும் ஏற்ற ஒரு காரியம் அது. God says in Psalm number 91, no evil shall come nigh thy dwelling. உன் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். See, sickness will come.
but God will heal. வியாதிகள் வரும், ஆண்டவர் அதை சுகப்படுத்துவார். It may come, but God is still able to heal. ஒருவேளை வரும், ஆண்டவர் அதை சுகப்படுத்த வல்லவர். But about the plagues, God says it will not come to your dwelling. ஆனா வாதம் வரும்போது பாத்தீங்கன்னா அது உன் கூடாரத்துக்கிட்டே வராது. Why? What's the reason? ஏன், என்ன காரணம்? Because we are in His protection. ஏனென்றால் நாம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக He that இருக்கிறோம். dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கிறான். In that psalm, there is a phrase called snare of the fowler. வேடனுடைய கண்ணிக்கு, வேடனுடைய கண்ணிக்கு, கண்ணினா என்னது? Snare means the enemy is with you, but you don't know that is your enemy. எதிராளி உங்க கூட தான் இருக்கான், அவன் எதிராளிங்கிறதே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். Maybe you have somebody with you like a friend, but actually he is an enemy to you. உங்களுக்கு friend போல உங்க கூட இருக்கலாம், அவன் தான் எதிராளி என்பது உங்களுக்கு தெரியாது. Secret enemy. ரகசிய ஒரு எதிராளி. This coronavirus is like that only. இந்த கொரோனா வைரஸும் அப்படித்தான். If anybody come and stand with you, sometimes you have to look at them. யாராவது உங்க பக்கத்துல வந்து நின்னாங்கன்னா நீங்க அவங்கள அப்படி பாருங்க. You don't know what they are supplying to you. ஆனா அவங்க என்ன உங்களுக்கு கொடுக்கறாங்கங்கிறது உங்களுக்கே தெரியாது. This plague has made people even to suspect the ones that are close to you. உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை கூட சந்தேகப்பட வைக்கக்கூடியது இந்த வாதை. Especially when I travel, I don't pay much attention to the people that are around me. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் அதிக கவனமே செலுத்துறது இல்ல இந்த பிரயாணத்துல. This time I used to look at their face. இந்த தடவை தான் நான் எல்லாரையும் பார்த்தேன் முகத்துக்கு முகம். I look at their eyes. அவங்க கண்களை பார்த்தேன். Whether he will have fever? அவங்களுக்கு வந்து ஜுரம் இருக்குதா? Whether he will have some cough or cold? Is he coughing? இல்ல அது இருமலோ அவங்களுக்கு சளியோ இருந்தா உடனே. See, this virus has made everything and everybody to be approached with a suspicion. இந்த வைரஸ் என்னதுன்னா ஒருத்தர் இருமுனாலும் ஒருத்தர் தும்முனா இல்ல சளி இருந்தா எல்லாரையும் சந்தேகமா அப்படியே பார்க்கற நிலைமை. But if you really read that psalm and understand, ஆனா இந்த 91ஆம் சங்கீதத்தை சரியான ஒரு புரிந்துகொள்ளலோடு படிச்சீங்கன்னா you don't need to worry about anybody that comes close to you. உங்களுக்கு அருகாமையில யார் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Even he might have any virus or any plague that won't come to you. அவர் எந்த ஒரு வைரஸோட இல்ல எந்த ஒரு வாதையோடு கூட வந்தாலும் அதை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம். The virus might be invisible. அந்த வைரஸ் உங்களுக்கு காணக்கூடாததா இருக்கலாம். But the protection we have is also invisible. நாம் கொண்டிருக்கிற நமக்குடைய தெய்வீக பாதுகாப்பும் நாம் காணக்கூடாத ஒன்று. See, this plague has rattled everyone. இந்த வாதையானது எல்லாரையும் வந்து பாதிக்கக்கூடியது. From those people that are in the streets until the people that are in the palace. தெருவுல இருக்கிற ஜனங்களானாலும் சரி, அரண்மனையில் இருக்கிறவங்களானாலும் சரி, எல்லாரையும் பாதிக்கும். Do you know Prince Charles from Buckingham Palace, he got this plague. பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருந்த பிரின்ஸ் சார்லஸுக்கு இந்த வைரஸ். President Trump in the White House, he got this plague. வெள்ளை மாளிகையில இருக்கிற ட்ரம்புக்கும் இந்த வைரஸ் பாதிப்பு இருந்தது. Yes, it is invisible. அது காணக்கூடாதுதான். But AK-47 cannot protect it. AK-47 அது உங்களை பாதுகாக்காது. No special police force can protect it. எந்த ஒரு விசேஷித்த போலீஸ் பாதுகாப்பு உங்களை பாதுகாக்காது. No CRPF, CISF, no Army, Navy, Air Force can protect it. It's invisible. விதமாய் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை ஒண்ணும் பாதுகாக்காது. When the virus is invisible, when your enemy is invisible, what will you do? எதிராளி உங்களுக்கு காணக்கூடாத நிலையில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய முடியும்? But we have a protection that is also invisible. நாம கொண்டிருக்கிற பாதுகாப்பு, நம்மை சுற்றி இருக்கிற பாதுகாப்பும் நம்மால் காணக்கூடாத ஒன்று. Why? ஏன்? Because of the blood. அந்த இரத்தத்தினாலே. Satan said, சத்துரு சொல்லுகிறான், Lord, you have a hedge about all around him, நீ அவரை குறித்து அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து வைத்திருக்கிறீர். pertaining to his family, his wealth, his finances, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும், all that he has on every side, it is protected. எல்லாவற்றின் எல்லா பக்கத்திலும் நீர் அவனுக்கு. And then he says, put forth thine hand now and touch all that he hath, and he will curse you to your face. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். See, when we go through failure, நாம் தோல்விகளினூடே கடந்து போகும்போது the devil is happy. பிசாசுக்கு சந்தோஷமா இருக்குது. Because he thinks in his mind, ஏன்னா அவன் தன்னுடைய சிந்தையில நினைத்துக் கொள்கிறான், that in the midst of our failure, நம்முடைய தோல்விகளின் மத்தியிலே
we will curse God. நாம் தேவனை சபிப்போம் தூஷிப்போம் என்று. We will give up our faith. நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டு விடுவோம் என்று. We will give up our hope. நம்முடைய நம்பிக்கையை நாம் விட்டு விடுவோம் என்று. We will complain and say, "Oh God, how zealous was I and how did you fail me like this?" ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளவு வைராக்கியமாய் இருந்தேனே, என்னை இப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சே என்று நாம் அவரிடத்துல புலம்புவோம். That's what he's saying. Touch all that he had. You are protecting. That's why. நீ பாதுகாத்து வச்சிருக்கப்பா, அதனால அவன் அப்படி இருக்கான். நீ தொட்டு எல்லாத்தையும் காலி பண்ணு. In other words, what the devil really meant to say was, உண்மையாகவே சத்ருவானவன் ஆண்டவரிடத்துல சொன்ன காரியம் என்னவென்றால், because of all this wealth and family you have given him, he is crying, God, God, God. நீர் அவனுக்கு கொடுத்திருக்கிற இந்த குடும்பம், இந்த ஆஸ்தி, இந்த சம்பத்து, இந்த வசதி, இந்த பராமரிப்பு, பாதுகாப்பு, அதனால அவன் தேவனே தேவனே, because of the protection that you have given, கொடுத்திருக்கிற அந்த பாதுகாப்புனால he is acting like as if he is a godly man. அவன் ஒரு தெய்வீக மனுஷனை போல, தேவனுடைய மனுஷனை போல அவன் நடந்து கொள்கிறான். Because of the blessings you have given him, நீர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால he is following you. அவன் உம்மை பின்பற்றி வருகிறான். You touch all the things that he has. அவன் கொண்டிருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தொடுங்க. You remove the protection and give it to me for some time. பாதுகாப்பை நீக்கி எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. Look at what is going to happen to him. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு நடக்குது. He will curse you to your face. உங்களுடைய முகத்துக்கு முன்பே அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையா? See, we are not following God for his blessings. நாம் ஆண்டவரை அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் பின்பற்றுகிறோம். Because we are following him, he is blessing us. அவரை நாம் பின்பற்றுகிறதுனால அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். We need to have the right perspective about the blessings of God. நாம் தேவனுக்கு நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு சரியான அறிவு புரிந்து கொள்ளுதல். All the redemptive blessings that God has given to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் சகல All good and perfect gifts that comes from the Father of lights. ஜோதிகளின் பிதாவினிடத்தில் வருகிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், It is because we have following him, we are following him. அவரை நாம் பின்பற்றுவதனாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. Because we belong to him. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக. It's not that because of the blessings we are trying to act like as if we are belonging to him. நாம் கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினாலே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் போல நாம் But sadly in these last days you see these two different groups of கடைசி people. நாட்களிலே இந்த இரண்டு விதமான கூட்டத்தையும் நம்மாலே Many people follow God for blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனை பின்பற்றுகிறார்கள். They follow God because they want to be good. அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனை பின்பற்றுகிறார்கள். They follow God because they are afraid to get sick. அவர்கள் வியாதிப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக Some people even follow God because of this one reason, if they die they don't like to go to hell. அவங்க நரகத்துக்கு போக விருப்பம் இல்ல, பரலோகத்துக்கு போகிற விருப்பம், அதற்காக ஆண்டவரை No. Their desire is not even to go to heaven. They don't like hell. அவங்களுக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்ல, அதனாலதான் They think heaven is the only alternative for their life. அதுக்கு பதிலா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு காரியம் பரலோகம். That is why they try to somehow try to live a godly life. ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வது போல அவர்கள் நடிப்பு. But a true believer, ஆனா ஒரு உண்மை விசுவாசி, he follows God because he belongs to God. அவன் தேவனுக்கு சொந்தமானதினாலே அவன் தேவனை பின்பற்றுகிறவனாக Because he knows that he has no other option except him. அவரை தவிர அவனுக்கு வேறு எந்த ஒரு தெரிந்து கொள்ளுதலுமே இந்த உலகத்தில் கிடையாது. He is aware that he is the only way, the truth and the life. அவர் ஒருவரே வழியும், அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே ஜீவனாய். That's why he live in total submission to him. தனக்குள்ள வாழ்க்கை முழுவதுமாய் அவருக்கு அர்ப்பணித்து commits his whole life to him. முழு வாழ்க்கையும் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவனாய் இருக்கிறார். Because of that God is blessing him. அப்படி வாழ்றதுனாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். But the devil has another perspective. ஆனா பிசாசுக்கு இன்னொரு ஒரு அறிவு காரியம். When God looks at our blessing, he thinks, oh, he is mine, that's why he is blessed. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது என்ன நினைப்பாய், என்னுடையவன், அதனால அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான். But when the devil looks at our blessing, he thinks, oh, he is he follows God because he likes all of this stuff. அவன் சத்ருவானவன் நம்மை நோக்கும்போது என்ன பார்ப்பான், நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது இவன் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இருக்கிறனால தான் ஆண்டவரை பின்பற்றுகிறான் என்று நினைப்பான். That's why God gave a free hand. அதனால தான் ஆண்டவர் அவனை விட்டுட்டார். Said in verse number 12, behold, all that he hath is in thy power, only upon himself put not forth thine hand. So Satan went forth from the presence of the Lord. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் தோள் மாத்திரம் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார்.
அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். So God gave him the power. எனவே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துட்டார் அனுமதி. He opened a little gap in that hedge that he put around him. அவன் போட்டிருந்த அந்த வேலியிலே கொஞ்சம் இடத்தை திறந்து அவனுக்கு அனுமதி கொடுத்தார். Because God knows Job belongs to him, and that's why he is blessed. ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் யோபு தனக்குரியவன், அதனால அவனை ஆசீர்வதித்தார். God knows that Job is not a cheap man that is following him just because of the things that he has in his life. ஆஸ்தியினாலே அந்த வசதியினாலே இல்ல அவன் கொண்டிருக்கிற அந்த சுகத்தினாலே ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு அற்ப மனுஷன் என்பதை ஆண்டவர் அறிவார். அற்ப மனுஷன் அல்ல என்பதை ஆண்டவர் அறிவார். After Satan received the power to go and touch the life of Job, யோபுடைய வாழ்க்கையை அவனுடைய சரீரத்தை அவன் தொடும்படியாய் அனுமதி பெற்ற பின்பு the affliction started from verse number 13. 13ஆம் வசனத்திலிருந்து உத்தரவு ஆரம்பிச்சு. Almost everything he had, it was ripped off him little by little. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவி போனது. The news was parading one after the other. அந்த கெட்டு போய் அழிந்து போகிற காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனை நோக்கி வந்து கொண்டே. The first messenger comes and says, your children, they are gone. முதல்ல வந்து செய்தி சொல்ல வந்தவன் உன் பிள்ளை எல்லாம் செத்து போயிட்டாங்க. Then the next one comes and says, your oxen is gone. இப்படி பேசிட்டே சொல்லிட்டே இருக்கும்போது என்ன சொன்னா அவன் எருதெல்லாம் போயிடுச்சு. Your servants are gone. Your this is gone. Your that is gone. Almost everything is gone. போச்சு, அது போச்சு, இது விழுந்து போச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். Praise the name of the living God. நாமத்துக்கே What did the devil thought? பிசாசு என்ன நினைத்தான்? He thought he will curse God to his face. தேவனை அவருடைய முகத்துக்கு முன்பாக தூஷிப்பான் என்று நினைத்தான். But do you know what Job did? யோபு செய்தது என்ன? Verse number 20 says, 20வது வசனம். Then Job arose and rent his mantle and shaved his head and fell upon the ground and worshipped. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான். Praise the name of the living God. English Bible, the scripture says he worshipped God. ஆண்டவரை தொழுது கொண்டான் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். Praise the name of the living God. When everything was ripped off, devil was thinking he will curse God, but he is worshipping God. எல்லாம் இழந்து போன போது பிசாசு யோபுவை குறித்து நினைத்தான் அவன் தேவனை தூஷிப்பான் என்று. See, that's how we can know whether we are following God for stuff or we are following him because we belong to him. அந்த இடத்துல தான் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்ம வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தினாலே தேவனை பின்பற்றுகிறோமா இல்லை தேவனை பின்பற்றுகிறதுனாலே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறதா என்று சொல்லி. If Job would have followed God for stuff, he would have cursed God just like Satan said. சாத்தான் சொன்னது போல யோபு தேவனை தூஷித்திருப்பனால் அந்த ஆசைகளாலே அவன் ஆண்டவரை பின்பற்றி இருந்திருப்பான். Because he was a man who understood that he belonged to him, he worshipped God. அவன் தேவனுக்குரியவன், தேவனை தொழுது கொள்கிறவன், பணிந்து கொள்கிறவன். அவன் நன்மை புரிந்ததனால அவன் அந்த நிலைமையிலும் அவன் ஆண்டவரை தூஷிக்கவில்லை. He blessed the name of the Lord. அவன் ஆண்டவருடைய நாமத்தை அவன் துதித்தான். He sinned not with his mouth. அவனுடைய வாயினால் அவன் ஒரு பாவமும் செய்யவில்லை. He did not curse God with his mouth, the scripture says. வேதவசனம் சொல்ல அவன் தன் வாயினாலே தேவனை தூஷிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். See, the devil wants us to fail in not everything but in only few areas of our life. பிசாசு நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இல்ல, ஒரு சில இடங்களை மாத்திரம் அவன் வந்து பாதிக்க. First of all, Job touched his family and his wealth. முதலாவது யோபுவையும் குடும்பத்தையும் அவனுடைய ஆஸ்திகளையும் அவன் தொட்டான். But the devil was defeated. அந்த இடத்திலும் சத்ருவானவன் தோற்று போனான். Instead of cursing God, when Job worshipped God, யோபு தேவனை தூஷிப்பதற்கு பதிலாக தேவனை அவன் தொழுது கொண்டான். it was like a slap on his face. அது அவன் முகத்துல ஒரு அறை அறைந்தது போல இருந்தது. But in chapter number 2 and verse number 1, இரண்டாவது அதிகாரம் 1வது வசனத்திலே, again there was a day when the sons of God came to present themselves before the Lord, and Satan came also among them to present himself before the Lord. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். And the Lord said, from where did you come here? எங்கே இருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். Verse number 3, the Lord said unto Satan, hast thou considered my servant Job, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feared God and escheweth evil. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இந்த தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை.
And he still holdeth fast his integrity, although thou moved me against him to destroy him without cause. முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். Many people ask this question, why did Job suffer? No cause. Absolutely there is no cause for him to. அநேகர் கேள்வி கேட்பாங்க, யோபு ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை, முகாந்திரமே கிடையாது. If Job would have cursed, God would not have testified like this for the second time. அப்படியே யோபு ஆண்டவரை தூஷித்திருந்தா இரண்டாவது முறையும் அவனை பற்றி இப்படி ஒரு சாட்சி சொல்லி. But because he worshipped, God said the same testimony about Job to the Satan. தேவனை யோபு பணிந்து கொண்டதினாலே தொழுது கொண்டதினாலே மீண்டுமாய் அதே சாட்சியை பற்றி அவனை பற்றி சொல்கிறார். And Satan was not satisfied with all the affliction that he did to Job's family and wealth. யோபுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய ஆஸ்திக்கும் செய்த காரியங்களோடு அந்த சாத்தானானவன் திருப்தி அடையவில்லை, அவனுக்கு போதும் என்றான். Satan answered the Lord and said, skin for skin, all that a man hath will he give for his life. நாலாவது வசனத்துல சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவார். But put forth thine hand now and touch his bone and his flesh, and he will curse thee to thy face. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றார். See how cruel that this dirty devil is. அந்த சத்ருவானவன் எவ்வளவு மோசமானவனாய் இருக்கிறான். He says, touch his bone and his flesh. I am not satisfied. எனக்கு இன்னும் திருப்தி வரல, இன்னும் போய் அவனுடைய எலும்பையும் சதையும் தொடு. Maybe he is thinking he can earn everything back. ஏன்னா திரும்ப அவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விடுவானோ என்று சொல்லி அவனுக்கு ஒரு. But now take away the health of his body. அவனுடைய சரீர ஆரோக்கியத்தை அவனை விட்டு எடுத்து touch his bone and his flesh. அவனுடைய எலும்பையும் அவனுடைய மாம்சத்தையும் தொடு. Maybe because of pain and the sickness and the disease he will somehow curse you. எப்படியோ தன் சரீரத்திலே உண்டாகிற பலவீனத்தினாலே வியாதியினாலே வலியினாலே அவன் உம்மை எப்படியாவது தூஷிப்பான். Maybe he will lose his mind, and in his sickness and in the pain, in the suffering, he will somehow confess with his mouth and curse you to your face. தன்னுடைய சரீரத்திலே உண்டான அந்த வியாதியினாலே பலவீனத்தினாலே வலியினாலே அவன் உம்மை குறித்து தூஷித்து அவிதமாய் அறிக்கையிடுவான் என்று. The first time the Lord said, touch everything he has but don't touch him, but now he says, touch him also but not his life. இப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி முதல் தடவை சொன்னாரு, நீ எல்லாத்தையும் விட அவனை மட்டும் விட்டுருனாரு. இப்போ வந்து சொல்றாரு, நீ அவன் மேலே உன் கையை போடு, ஆனா அவன் பிராணனை மாத்திரம் விட்டுடு. Because the life that Job had is of God. ஏனென்றால் யோபுக்கு உண்டாயிருந்த ஜீவன் அது தேவனுடையதாக இருந்தது. He was breathing in his nostrils because of the life of God. தேவனுடைய ஜீவனினாலே அவன் தன் நாசியிலே சுவாசம் உள்ளவனாக இருந்தான். It's the same way by we who live by the incorruptible seed of God's word. அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட நாமும் கூட அப்படிப்பட்டவர்களாய். If we are God's seed, we live and abide forever, the scripture says. தேவனுடைய வித்தாய் இருப்போமானால் தேவனுடைய வித்தை போல என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு வித்தாய் நாம் காணப்படுவோம். But the moment he lost the health of his body, அவன் சரீரத்திலே சுகத்தை இழந்த அந்த நிமிஷத்திலே he had sore boils from the crown of his head to the soles of his feet. அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால் அவன் வாதிக்கப்பட்டான். Verse number 8, the scripture says he took a potsherd to scrap himself withal, and he sat down among the ashes. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். In chapter 1 he was the richest in the east. அந்த ஒன்றாவது அதிகாரத்துல நாம் ஆரம்பிக்கும்போது பார்த்தோம், கிழக்கு தேசத்திலே அவன் பெரிய ஆஸ்தி உடையவனாய் அவன் காணப்பட்டான். But in chapter 2 he became a pauper and sat in the street, having lost the health of his body. இரண்டாவது அதிகாரத்திலே அவன் தெருவிலே சாம்பல்ல உட்கார்ந்திருக்கான், ஓட்டாண்டியா, தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து. In this situation he comes face to face with his wife in verse number 9. 9வது வசனத்துல இந்த நிலைமையில அவனுடைய மனைவி அவனிடத்துல வருகிறார். See, now the failure is being translated into shame in his life. இப்ப அவனுடைய வாழ்க்கையின் தோல்வி அவமானமாய் அவனுடைய வாழ்க்கையிலே மாறினது. He is getting ashamed in front of his own wife. அவனுடைய சுய மனைவிக்கு முன்பாகவே அவன் அவமானப்பட்ட ஒரு நிலைமை. He had sore boils all over his body from head to toe. அந்த தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குமாய் கொடிய பருக்களாலே அவன் பாதிக்கப்பட்டிருந்தான். And this great woman comes to him and she says,
dost thou still retain thine integrity? அப்பொழுது Curse God and die. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். Almost she was talking like a messenger of Satan. சாத்தானுடைய தூதனை போலவே அவ பேசுறா. Because that is what Satan wanted in chapter number 1, for him to curse God and die. தேவனை தூஷித்து ஜீவனை விட வேண்டும் என்பதுதான் 1வது அதிகாரத்தில் அவன் விரும்பினான். Now the message of Satan is being conveyed through his wife. இப்ப அந்த செய்தியானது, அவனுடைய செய்தியானது அவனுடைய மனைவியின் மூலமாய் அவனுக்கு அறியப்படுகிறது, தெரியப்படுகிறது. But Job knew. He said, don't talk like a foolish woman. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். The failure translated into shame. இப்ப தோல்வி எல்லாம் அவமானம் என்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. He first got ashamed to the only living member in his family. தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே தன்னோடு கூட ஜீவிக்கிற ஒரே ஆள் மனைவி, அவளுக்கு முன்னாடி he just rebuked her and said, don't talk like a fool, and just kept quiet. அவளுக்கு முன்னாடி அவளை கடிந்து கொண்டு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத போ. He was not justifying all the things that happened there. அந்த நடந்த காரியங்களை எல்லாம் குறித்து நீ நியாயப்படுத்தி He did not say because of this it could have happened, because of that it could have happened there. இது நிமித்தமா அது நடந்தது, அது நிமித்தமா இது நடந்தது என்று அவள் காரணம் காட்டி. See, that is what a lot of people try to do when they go through failure and shame. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தோல்விகளுக்குள்ளும் அவமானங்களுக்குள்ளும் கடந்து போகும்போது இப்படித்தான், இது நிமித்தமாய் உனக்கு இது நடந்தது, அது நிமித்தமாய் உனக்கு இது நடந்தது. When people go through shame and failure, they start to justify as if they talk like as if they know everything. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் போல காரியங்களை நியாயப்படுத்தி பேசுகிறார்கள். See, Job never knew that the conversation happened between him, between the devil and the Lord, and the Lord permitted. He never knew any of the things that happened. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடந்த அந்த பரிமாற்றங்களோ பேச்சுவார்த்தைகளோ எதுவுமே யோபுக்கு ஒன்றும் தெரியாது. He was not trying to talk like a super prophet and try to justify stuff. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி போல எல்லா காரியங்களும் அறிந்த ஒருவனை போல எதுவும் சொல்லல. That's why the best thing when we go through failure and shame is to just shut our mouth. அவிதமாய் நம் தோல்வியோட அவமானத்தோட கடந்து போகும்போது வாயை மூடிட்டு இருக்கிறது. But if anyone talks like a messenger of Satan, we need to rebuke them. யாராவது ஒருத்தர் வந்து சாத்தானுடைய தூதனை போல இந்த யோபு மனைவி போல வந்து பேசினா அவங்கள வாய் அடைக்கணும். So he got ashamed to the only living member of his family. அவருடைய குடும்பத்திலே உயிரோட இருக்கிற ஒரே ஆள் அவனுடைய மனைவி, அவன் மூலமா. Maybe the devil spared his wife just to convey his message through her. தன்னுடைய செய்தியை அவனுக்கு அறிவிக்கிறதுக்காக கூட அவளை உயிரோட தப்ப விட்டிருக்கிறான் சாத்தான். But the Lord even redeemed her also at the end of the book of Job. அந்த யோபுடைய புத்தகத்தின் இறுதியில அவளையும் கூட ஆண்டவர் மீண்டும் மீட்டெடுத்தார். Now the news is spreading to others. இப்ப இந்த செய்தி எல்லாம் மற்றவர்களுக்கு பரவினது. The failure information and the shame is spreading out of the family. தோல்வியான இந்த காரியங்களும் அவமானமான இந்த காரியங்கள் எல்லாம் குடும்பத்தாருக்கு. Verse number 11 says, now when Job's 3 friends heard of all this evil that was come upon him, they came everyone from his own place. Eliphaz the Temanite, Bildad the Shuhite, and Zophar the Naamathite, for they had made an appointment together to come to mourn with him and to comfort him. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். Job not only had family but he had also friends. யோபுக்கு குடும்பம் மாத்திரமல்ல, அவனுக்கு சிநேகிதர்கள் இருந்தார்கள். When they heard of these 3 things that happened to him, இந்த நடந்த இந்த 3 காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்ட உடனே, what are those 3 things? நடந்த 3 காரியங்கள் என்ன? Family, wealth, health, gone. அவனுடைய குடும்பம், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய ஆரோக்கியம். See, everything the devil touches in our life, it will be in any one of these 3 departments in our life. இந்த நம்முடைய வாழ்க்கையில சத்ருவானவர் நம்மை சோதிக்கிறதுக்கு இப்படிப்பட்டதான 3 காரியத்துல ஏதாவது ஒண்ணு, whether it will be something that is pertaining to our family, ஏதாவது நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒரு காரியமா or it will be something that is pertaining to our wealth, இல்ல நம்முடைய ஆஸ்திகள் சம்பந்தப்பட்ட காரியம் ஏதாவது இருக்கு, or it will be something that
it is pertaining to our health. இல்ல நம்முடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காரியம் ஏதாவது The devil touches only these three things. இந்த மூன்று காரியத்துல ஏதாவது ஒன்ன தான் பிசாசு In order for us to fail and be ashamed so that we can get away from God. நாம் தோல்வி அடைந்து அவமானப்பட்டு தேவனை தூஷித்து தேவனை விட்டு தூரமாக வேண்டும். But that's not the time to run away from God, but it is the time to run towards God. இந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் நாம் தேவனை விட்டு தூரமாய் ஓடி போகிற நேரம் அல்ல, தேவனை நோக்கி நாம் வருகிற ஒரு நேரம். Now his friends are coming to him as if they are so much concerned on him. இந்த இடத்திலே யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் அவனிடத்திலே பரிதாபப்படும்படியாய் அவனுடைய சிநேகிதர்கள் when they came, they wanted to mourn with him and comfort him. அவனுக்கு பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனிடத்திலே when they saw him afar off, they lifted up their eyes and their voice and they wept and they cried, the scripture says. அந்த வேதவசனம் சொல்லுது, அவர்கள் தூரத்தில் வருகையில் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுதார்கள். They even rent their mantle and sprinkled dust upon their heads toward heaven. தங்கள் தாழ்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டார்கள். And they sat down with him upon the ground 7 days and 7 nights, and none spake a word unto him, for they saw that his grief was very great. அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். Best medicine for failure and shame is silence. நம்முடைய அவமானத்துக்கு தோல்விக்கு இருக்கிற சிறப்பான மருந்து அமைதல் தான். Because at that time the more you open your mouth, the more deep your failure is going to go. ஏன்னா நீங்க உங்க வாயை எவ்வளவுக்கு அதிகமா திறக்கறீங்களோ அவ்வளவு அதிகமா தோல்வியும் அதிகமாகும். The more you're going to talk at that time, your shame is going to spread like a rapid fire. எவ்வளவுக்கு அதிகமா நீங்க உங்க வாயை அதிகமா திறந்து பேசுறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்க அவமானம் கடந்து போயிட்டே இருக்கும். But if we are normal, even it is, we cannot even speak. If someone is normal when he goes through failure and shame, இவ்விதமான ஒரு தோல்வி ஒரு அவமான நிலைக்குள்ள கடந்து போகும்போது நார்மலா யாராலே வாய் திறந்து எதுமே பேச முடியாது. You know, many people react in their failures in different ways. தங்களுடைய தோல்விகள் அவமானங்களிலே பலவிதமாய் செயல்படுகிறவர்கள். When people are hurt, when people are wounded, when people are ashamed, you know, they reflect their emotions in many different ways. தாங்கள் காயப்படும்போது அவமானப்படும்போது தோல்வி அடையும்போது தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் பலவிதங்களிலே வெளிப்படுத்துவார்கள். But their emotions cannot last very long. ஆனா அந்த உணர்வுகள் ரொம்ப நேரம் அமிதமாய் நீடித்திருக்காது. There will come a time they would realize they need to be calm. அவர்கள் அமைதலாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைக்குள்ளே கடந்து வருவார்கள். Because sometimes when hurt and wound and shame goes deep, நம்முடைய காயம் நம்முடைய அவமானம் தோல்வி அதிக ஆழமாக இருக்கும்போது you don't have words to convey it. அதை நாம் வெளிப்படுத்தி வாயால சொல்றதுக்கு கூட வாய் திறக்க முடியாது. But there is one thing that is possible. ஆனா ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சாத்தியப்படும். When wounds go deeper than the words can convey, வார்த்தையினாலே வெளிப்படுத்தி சொல்ல முடியாத அளவு காயம் உள்ள ஆழமாக இருக்கும்போது it becomes a language of silence that God alone understands. தேவனாலே மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைதல் ஒரு மௌனம் நமக்கு உண்டாகும். When our failure and our wound and our hurt and our shame go deeper than the words can convey. நம்முடைய காயங்கள் நாம் பட்ட அவஸ்தைகள் நம்முடைய தோல்விகள் அவமானங்கள் எல்லாம் எவ்வளவுக்கு ஆழமாய் அது போகிறதோ அவ்வளவுக்கு ஆழமாய் God's people ought have to understand. It becomes a language of silence that God alone understands. தேவனுடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது தேவனுடைய பாஷையிலே அமைதலாய் சமாதானமாய் வாய் மூடிட்டு இருக்கிற காரியம். In this place, இந்த Job or his friends, யோபும் அவனுடைய சிநேகிதர்களும் they did not speak even a word unto him because his grief was very great. யோபுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று சிநேகிதர்கள் அறிந்ததனால ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியல.
Why did these three friends come? இந்த மூணு பேரும் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வந்தாங்க ஸ்நேகிதர்கள்? First, the messenger of Satan came in the form of his wife. அவருடைய மனைவியின் ரூபத்தில் அவருடைய சத்ருவானுடைய செய்தியாளர் வந்தான். But he just rebuked her in one word, don't talk like a fool, and sent her away. அவளை பார்த்து பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத போன்னு அனுப்பிச்சு விட்டார். Now these three friends come to comfort him, to mourn with him, to sit with him. அவரோடு கூட உட்கார்ந்து அவருக்கு பரிதபித்து அவரோடு கூட துக்கம் கொண்டாடவும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க. Only for 7 days and 7 nights. 7 நாள் இரவு பகல் அமைதலா உட்கார்ந்து இருந்தாங்க. When we go through failure and shame, நாம் அவமானத்துக்குள்ளே தோல்விகளுக்குள்ளே don't expect other people to sit with you forever. They have only a stipulated amount of time. அவர்கள் வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களுடைய நண்பர்களோ உங்கள் மேல் பரிதாபப்படுற வந்து எல்லா நேரமும் உட்கார்ந்திருக்கணும்னு நினைக்க முடியாது. Then slowly they were talking their conversation with Job. யோபோடு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேச ஆரம்பித்தார்கள். We all know the conversation between these three friends and Job replying them back. It is all written in most of the chapters in the book of Job. யோபுடைய அந்த சரித்திர புத்தகத்திலே अनेक அதிகாரங்கள் யோபு தன்னுடைய சிநேகிதரோடு ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்ட காரியங்கள். But these people that came to mourn with Job and comfort Job, யோபுவோடு வந்து துக்கப்படவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் வந்த இந்த சிநேகிதர்கள், there came a point of time they said things to Job that would further hate him and make his wound so bitter. இன்னும் அதிகமாய் அவனுடைய காயத்தை அவனை ஆழப்படுத்தும்படியாய் அவன் மீதே குற்றம் சுமத்துகிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Sometimes in our saying they say pouring oil in the fire. எரிகிறதுல என்ன ஊத்துற மாதிரி? எரியிறப்ப என்னத்தை தான் ஊத்தணும்? You have to pour water. தண்ணி தான் ஊத்தணும். There is fire, you have to extinguish the fire. அந்த எரிகிற நெருப்பை நாம் அணைக்க வேண்டும். But these friends who came to mourn with him and comfort him, they are now pouring oil in the fire to make him be embarrassed more. அந்த 7 நாள் அமைதலா உட்கார்ந்திருந்தவன் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்த பின்பு யோபு மீது அதிகமான குற்றங்கள் அவனுடைய நெருக்கத்தில் அவனுடைய காயத்தில் அவனுடைய தோல் அவமானத்தில் they were trying to pour oil in the shame fire of Job. இன்னும் அதிகமாக அவனை குற்றப்படுத்தி சொன்னார்கள். Increase the failure fire, shame fire and all the wound and deep. They were cutting the wound deep into his life. அவன் பட்டிருந்த காயத்தை இன்னும் அதிக ஆழமாய் காயப்படுத்தினார். There were three friends. 3 சிநேகிதர்கள். Eliphaz, எலிபாஸ், சூரியனான Bildad, நாகமத்தியனோ Zophar. சோபார். எலிபாஸ். Now as they were talking to Job, அவங்க யோபுவிடத்துல பேசின காரியங்கள் எல்லாம் they could not understand why these things were happening in his life. அவருடைய வாழ்க்கையிலே ஏன் இது நடந்தது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள Why முடியல. a perfect man, upright man, a man who fears God and eschews evil have to suffer like this? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுறவனுக்கு ஏன் இந்த காரியமெல்லாம் நடந்தது புரிந்து கொள்ள முடியல. The first friend now says, Eliphaz. எலிபாஸ் முதல்ல சொல்றான். Let us go to Job chapter number 4. யோபு 4வது அதிகாரத்துக்கு போவோம். And start to read from verse number 3. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். This is what someone that came to mourn and comfort Job is saying now. யோபுவுக்கு வந்து ஆறுதல் சொல்லவும் அவனோடு துக்கப்படவும் வந்த ஒருவன் சொல்கிற காரியம் இது. He says, behold, thou hast instructed many, from verse number 3, and thou hast strengthened the weak hands. இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். Verse 4, thy words have upholden him that was falling, and thou hast strengthened the feeble knees. விழுகிறவனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். So they were just saying, you are helping a lot of people. நீங்க அநேகருக்கு உதவி செய்தீங்க. You were strengthening a lot of people. நீங்க அநேகரை பலப்படுத்தினீங்க. Verse number 5, but now it is come upon thee that thou faintest, it toucheth thee, and thou art troubled. இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். See, these people like fools, they are saying a man who is in trouble that you are in trouble. ஏற்கனவே உபத்திரவத்துல ஆல்ரெடி இருக்கிறான், அவங்க கிட்ட போய் இவனுக்கு என்ன சொல்றாங்க, நீ உபத்திரவத்துல இருக்கிற தெரியுமா, உன் பிரச்சனை உனக்கு தெரியுமா, இப்படின்னு என்ன பண்றது, சொல்லி காட்டுறது. They are highlighting his trouble. அவருடைய உபத்திரவனுடைய கஷ்டத்தை அவங்க மேற்கோள் காட்டி சொல்றாங்க.
லூசு தான் என்ன பண்ணுவான், கஷ்டத்தில் இருக்கிறவனே நீ கஷ்டப்படுறன்னு சொல்லுவான். கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு என்னதான் சொல்லணும்? The one who is trouble have to be comforted. That's the purpose for which they came. But now look at what they are doing. துக்கத்துல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் கூடணும், ஆனா அதுக்காக வந்த இவன் என்ன சொல்றான்? But now it is come upon thee that thou faintest, it toucheth thee, thou art troubled. இப்பொழுது துன்பம் உமக்கு வந்த நேரிட்டபடினால நீர் ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினால கலங்குகிறீர். Verse 6, is not this thy fear, thy confidence, thy hope, and the brightness of thy ways? உம்முடைய தேவபக்தி, உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாய் இருக்க வேண்டியதல்லவோ? This is what Eliphaz says, one of the friends that came to mourn with him and comfort him. அவனோடு கூட துக்கம் கொண்டாடவும் அவனோடு கூட ஆறுதல் படுத்தவும் வந்த ஒரு சிநேகிதன் எலிப்பாஸ் சொல்கிற காரியம் இது. Verse number 7, remember I pray thee, whoever perished being innocent, or where the righteous cut off. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். டேய், நீ உண்மையாவே நல்லவனா இருந்தானா இதெல்லாம் உனக்கு அப்படின்றத தான் எப்படி சொல்றது? அப்படியே சுத்தி வளைச்சு புலவர் மாதிரி பேசுறானுங்க. Verse number 8, it says, even as I have seen, they that plow iniquity and sow wickedness reap the same. நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். By the blast of God they perish, and by the breath of his nostrils they are consumed. தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். They were almost saying, you have done something. நீ ஏதோ செஞ்சிருக்கப்பா. Only on the outside you were acting like you were helping people and strengthening them. வெளிப்புறமாக ஜனங்களுக்கு உதவி செய்கிறது போல மற்றவர்களோடு நன்றாயிருப்பது போல. But somewhere you have plowed iniquity, sowed wickedness, and that's why this thing is happening in your life. எப்படியோ ஒரு விதத்துல நீ அநியாயத்தை அக்கிரமத்தையும் நீ விதைச்சிருக்கிற உழுதிருக்கிற, அதனால தான். Be careful, by the blast of God you may perish, and by the breath of the nostrils you may be consumed. ஜாக்கிரதையாயிரு, தேவனுடைய சுவாசத்தினால நீ அழிஞ்சு போவ, அவருடைய நாசியின் சுவாச காற்றினால நீ நிர்மூலமாயிடுவே. They were talking like a third person directly to Job. மூன்றாவது ஒரு நபரை போல தன் சிநேகிதனாகிய யோபுவோடு அவர்கள் பேசினார்கள். Why they were saying they perish, they are consumed. அவங்க actually what they mean to say is, this might happen to you also. இது உனக்கும் நேரிடும் என்று சொல்லுகிறது போல. This is was Eliphaz who came to mourn with him and comfort with him. யோபுக்கு ஆறுதல் சொல்லவும் துக்கம் படவும் வந்த அவனுடைய சிநேகிதனாகிய எலிப்பாஸ் சொன்ன காரியம் இது. Pouring oil in the shame fire. அதே நெருப்பிலேயே எண்ணெயை ஊத்துனது. And then the second friend Bildad, what he says? பில்தாத் என்ன சொல்றான் பாருங்க. For example, if you go to Job chapter number 8 and verse number 20, the scripture says like this. யோபு 8வது அதிகாரம் 20வது வசனம். He says, behold, God will not cast away a perfect man, neither will he help the evil doers. இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. So he was indirectly saying, if you are really a perfect man, God would not have cast away you like this. அவன் மறைமுகமாக சொல்கிறான், நீ உத்தமனா இருந்தனா ஆண்டவர் உன்னை வெறுத்திருக்க மாட்டார். He will never help the evil doers. பொல்லாதவருக்கு அவர் ஒரு காலம் கை கொடுக்கிறது இல்ல. See, God is not helping you because you have done some evil in your life. நீ உன்னுடைய வாழ்க்கையில பொல்லாப்பு வச்சிருக்கறனால ஆண்டவர் உனக்கு கை கொடுக்கல. His life partner left him. அவருடைய வாழ்க்கை துணை அவனை விட்டு போயிடுச்சு. The first friend turned against him. The second friend also turned against him. முதல் சிநேகிதன் அவனுக்கு விரோதமாய் மாறினான், இரண்டாவது சிநேகிதனும் அவனுக்கு விரோதமாய் மாறினான். And the final friend, the last friend, மூன்றாவது சிநேகிதன், what's his name? Zophar. If we go to Job chapter number 11 and verse number 14, யோபு 11:14, this is what he thought about Job. அவன் யோபுவை குறித்து நினைத்த காரியம். He says, he is talking directly. அவனோ நேரடியா பேசுறான். He says, if iniquity be in thine hand, put it far away, and let not wickedness dwell in thy tabernacles. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றிவிடும், அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். For then shalt thou lift up thy face without spot, thou shalt be steadfast and shall not fear. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். Now he is pouring oil. இவனோ என்ன ஊத்துறான்? The first one came and poured oil. முதல்ல வந்தவன் என்ன ஊத்துனான்? The second one, he just pumped that oil to another level. இன்னொரு நிலைக்கு அந்த தீ எரியும்படியாய் இரண்டாவது ஆளும் எண்ணெய் ஊத்தினான். And the third one also came and they said, we know you, but you have done something wrong, that's why you are going through what you are going through. அவனுடைய சிநேகிதனும் உன்னை எனக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒரு அக்கிரமம் ஏதோ ஒரு அநியாயம் உன்கிட்ட இருக்கு, அதனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு என்று சொல்லுகிறான்.
all the tests Job was going through, he went through a test of shame in his life. அவன் கடந்து போன இந்த பரீட்சையில் எல்லாத்திலும் அவமானத்தின் பரீட்சையிலே அவன் கடந்து Literally, there was not even one that was standing on his side. அவனோடு கூட ஒருவர் கூட அவன் பக்கத்துல நிக்கல. He even felt like God was not on his side, but he never said that with his mouth. ஆண்டவர் கூட அவன் பட்சத்துல இல்லாத போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் அவன் தன் வாயினாலே அப்படிப்பட்ட ஒரு But one thing he knew, God was in control of everything. ஆனா ஒரு காரியத்தை அவன் உறுதியாக அறிந்திருந்தான், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. That's why in Job chapter number 23 verse number 8, 9, 10, 11 he said what he said. 23வது அதிகாரம் 8, 9, 10 அவன் சொல்லுகிற காரியம் என்ன? He said, behold, I go forward, but he is not there, and backward I cannot perceive him. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். So Job felt everyone was turning against him. சகலமும் அவனுக்கு எதிராக இருப்பது போல அவன் நினைத்தான். Instead of people comforting him, they were trying to turn the tables on him, and they were indirectly pointing him as for him to be in some kind of an error or mischief. ஆறுதல் படுத்தவும் அவனோடு கூட துக்கத்தை பரிமாறிக்கொள்ளவும் வந்த அவனுடைய சிநேகிதர்கள் மேலும் அவனுக்கு விரோதமாய் அவன் மீது குற்றம் சுமத்தினார்கள். Not everyone that comes to help us will stay with us through the process. இந்த கடந்து போகிற இந்த பரீட்சையினுடைய எவரும் வருகிற எல்லாரும் நமக்கு உதவி செய்கிறவர்களாய் வரமாட்டார்கள். Sometimes they will come and sit with us, and there will come a point of time they will go away, look at us, judge us and go away. சில நேரம் வந்து நம் பட்சத்துல உட்கார்ந்து நமக்காய் பேசுவார்கள், சில நேரம் கண்டுக்காம அப்படியே போய்டுவாங்க. But Job was at least yearning for God to be on his side. ஆனால் யோபுவுக்கு தேவன் தன்னுடைய பட்சத்துல இருப்பதை மாத்திரம். That's why he says, I go forward, he is not there. நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, I go backward, I cannot perceive him. பின்னாக போனாலும் அவரை காணேன். At the left hand where he doth work, but I cannot behold him. இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். He hideth himself on the right hand, and that I cannot see him. வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்து. See, when he talked about the right side, he says he is there, but I cannot see him. வலது புறத்தை பற்றி அவன் சொல்லும்போது சொல்றான், அவரை நான் பார்க்க முடியாதபடி அவர் இருக்கிறாரு. He is hiding himself. அவர் தன்னை ஒளித்திருக்கிறார். He is hiding himself on the right hand, and I cannot see him. வலது புறத்திலே நான் அவரை காணாதபடிக்கு அவர் தன்னை ஒளித்திருக்கிறார். See, right hand is a sign of power and strength. அந்த வலது கரம் என்பது வல்லமைக்கும் ஆற்றலுக்கும். So the only hope he had is God is my strength. எனவே அவனுடைய ஒரே நம்பிக்கை தேவனே என்னுடைய பலம். Though he is hiding, I cannot see him. அவர் ஒளித்திருக்கிறபடியால் நான் அவரை காண முடியாது. I know he is on my right hand. ஆனா அவர் என்னுடைய வலது புறத்தில் இருக்கிறார். Then in verse number 10 he says, but he knoweth the way that I take. When he hath tried me, I shall come forth as gold. 23:10 பார்க்கிறோம், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Praise the name of the living God. He was unwilling and adamant that he held on to God and never let him go of him. ஆண்டவர் தன்னை விட்டு எந்த விதத்திலும் வழிவிலகி போகவில்லை என்பதை மாத்திரம் அவன் அந்த இடத்திலே அவன் அறிந்தவனாய் இருந்தான். He was holding on to him. அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டவன் நிலையில் இருந்தான். Because Job, he belonged to him. ஏனென்றால் யோபு தேவனுக்குரியவன். Verse number 11, my foot hath held his steps, his way have I kept and not declined. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். He was not bothered about all the comments that his friends made. அவனுடைய சிநேகிதர்கள் சொன்ன எந்த ஒரு காரியத்தையும் அவன் பொறுப்பெடுத்து, like they said, you have done something wrong, நீ ஏதோ ஒரு காரியத்தை தவறா you have failed somewhere, நீ எங்கோ தோற்று போயிருக்கிறாய், you have sowed iniquity, நீ அக்கிரமத்தை நீ நடத்தி, that is why you are reaping this problem in your life. அதனால இந்த பிரச்சனை எல்லாத்தையும் He did not care about all that. He knew that his foot had held his steps, his way have I kept and not declined. இப்படி அவங்க சொன்னதெல்லாத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில பொறுப்பெடுத்துக் கொள்ளாமல் அவன் உறுதியாய் ஒரு காரியத்தை மட்டும் பற்றி கொண்டுதான், என் கால்கள் அவர்கள் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். In all this journey, இந்த பிரயாணத்தில் எல்லாம் failure and shame that Job faced in his life, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியும் அவமானத்தையும் மாத்திரமே சந்தித்திருந்தார். he held on to God and God alone. ஆனால் தேவனை மாத்திரமே உறுதியாய் அவரை மாத்திரமே அவன் பிடித்துக் கொண்டவன். The process of failure and shame,
அந்த தோல்வியும் அவமானத்தின் அந்த பரீட்சை வேளையிலே it can be endured if we make up our mind to hold on only to God. தேவனை மாத்திரமே பற்றி பிடிக்க கூடியவர்களாய் நம்முடைய மனதை நாம் வைக்கும்போது அது சீக்கிரத்திலே கடந்து போகிறவனாய் இருக்கும். Praise the name of the living God. கேமன். Then in Job 42 and verse number 7, this is what the scripture says. யோபு 42:7 வேதவசனம் இவ்விதமாய் சொல்கிறது. And it was so that after the Lord had spoken these words unto Job, the Lord said unto Eliphaz the Temanite, My wrath is kindled against thee, and against thy two friends, for ye have not spoken of me the thing that is right, as my servant Job hath. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, சரியாய் பேசவில்லை. You know, the Lord was angry with them because all this thing is between God and the Satan. Everything that happened in the life of Job. தேவன் அவர்கள் மீது கோபம் கொண்டார். நடந்த காரியங்கள் எல்லாம் சத்ருவானவனுக்கும் ஆண்டவருக்கும் நெறியே நடந்த ஒரு காரியம். And these 3 friends, in the name of coming and mourning with him and comforting him, யோபுடைய சிநேகிதராகிய இந்த 3 பேரும் அவனோடு துக்கங்களை அனுசரிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள், they came and said some unwanted and unnecessary things over him. அவர் மீது தேவையில்லாத காரியங்களை அதிகப்படுத்தி சொன்னார்கள். They were unwantedly casting doubts on his life and on his nature, on his integrity. யோபுடைய உத்தமத்தின் மீது, அவருடைய குணங்கள் மீது, அவருடைய நடக்கையின் மீது அவர்கள் அநேக காரியங்களை அவதூறாக God himself has testified he is perfect man, upright man, a man who fears God and தேவன் அவரை குறித்து சொன்ன சாட்சி, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். And all the testimony that these 3 friends gave were totally opposite to what the Lord has said. சொன்ன இந்த சாட்சியான இத்தனை காரியத்துக்கும் எதிர்மாறா இந்த சிநேகிதர்கள் 3 பேரும் பேசினார்கள். That's why the Lord warned them, and he said in verse number 8, Therefore take unto you now 7 bullocks and 7 rams, and go to my servant Job, and offer up for yourself a burnt offering, and my servant Job shall pray for you. For him will I accept, lest I deal with you after your folly, in that ye have not spoken of me the thing which is right, like my servant Job. தேவன் அந்த சிநேகிதர்களை எச்சரித்து சொன்ன காரியம் 8வது வசனத்திலே, ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசுறது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். Now in this scripture the Lord is turning the shame of Job into joy. இந்த 8ஆம் வசனத்திலே தேவன் யோபுவுடைய துக்கத்தை சந்தோஷமாய் அவர் மாற்றினார். To whom he was ashamed, now God is lifting him up. அவன் அவமானப்பட்ட அவன் இந்த நாளிலே அவன் உயர்த்தப்பட்ட நிலைமைக்கு வருகிறான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக. So in verse number 9, all these 3 friends went and did as the Lord has commanded them, and the Lord also accepted Job. அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். Verse number 10 says, And the Lord turned the captivity of Job, and he prayed for his friends. Also the Lord gave Job twice as much as he had before. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். Praise the name of the living God. Job did not get angry on them. அவர்கள் மீது யோபு எந்த விதத்திலும் கோபம் கொள்ளவில்லை. When the Lord was lifting him up from that shame, Job was not prideful over them. அது மாத்திரமல்ல, அந்த அவமானத்திலிருந்து தோல்வியிலிருந்து தேவன் அவனை அவர்கள் கண்களுக்கு முன்பாக தூக்கினபோது அவன் பெருமைப்பட்டு கர்வம் கொள்ளவில்லை அவர்கள் மீது. Like he prayed for his children as a priest, God allowed Job to pray for his friends and plead for his forgiveness. ஒரு ஆசாரியனாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்விதமாய் பலிகளை செலுத்தி வேண்டுதல் செய்தானோ அதுபோல அவன் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தார். That's why the Lord turned the captivity of Job. அதனாலே யோபுவுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். See, sometimes people come our way and give us bitter experiences.
சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற சில பேர் நம்முடைய வாழ்க்கையை கசப்பான அனுபவத்தை கொடுப்பார்கள். But the bitter experiences must make us better. ஆனா அந்த கசப்பான அனுபவம் நம்மை ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். Should not make us more bitter. It அது must make us இன்னும் better. அதிக கசப்பான அனுபவமாக அல்ல, கொஞ்சம் நல்ல அனுபவம். So the bitter experience that Job went through, it made him better, that he could pray for his friends, that in fact made him ashamed. யோபு தன் சிநேகிதருக்காக செய்த வேண்டுதலினாலே அவனுக்கு இருந்த அந்த கசப்பான அனுபவத்தை ஒரு நல்ல அனுபவமாக தேவன் மாற்றினார். And he turned the captivity of Job, and the Lord restored back everything. அவன் twice as much as he had before. தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்த்திருக்கும் ரெண்டத்தனை அவனுக்கு திரும்ப தந்தார். Like he said, my redeemer liveth, the Lord redeemed everything that he had lost. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவன் அறிக்கையிட்டது போல தேவன் எல்லாவற்றையும் அவனுக்கு மீட்டெடுத்து கொடுத்தார். And then in verse number 12 the scripture says, so the Lord blessed the latter end of Job more than his beginning, for he had 14,000 sheep, everything doubled, 6,000 camels, and 1,000 yoke of oxen, and 1,000 she-asses. He also had 7 sons and 3 daughters. கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. Go and compare that with Job 1 and 2. Everything is doubled here. ஒன்றாவது இரண்டாவது அதிகாரத்துல போய் நம்ம இத பார்த்தோம்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க எல்லாமே 2 மடங்காய் இருக்கிறது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. He endured the shame test. அவன் அவமான பரீட்சையிலே நிலைத்து நின்றான். So this we need to understand is something that God sometimes permits and allows in our life. சில நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான அவமானங்களை தோல்விகளை அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். For sure we don't want to talk about it. அதை குறித்து நாம் பேச வேண்டிய நிர்பந்தம் We are ashamed to talk about it. அந்த அவமானத்தை குறித்து பேச வேண்டிய அவசியம் Sure we don't want anything to ask about it. அதை குறித்து நாம் கேள்வி கேட்கவும் அவசியம் இல்லை. Sometimes we are so ashamed of things in our life that we want to lock up ourselves in a room and don't want to face anyone. சில நேரங்களிலே நாம் ஏற்படுகிற தோல்வி அவமானங்களிலே நாம் வெளியே வர முடியாமல் நம்முடைய அறைக்கதவை பூட்டிக் கொண்டு உள்ளே அமர்ந்திருக்கிறோம். Sometimes in some things of our life we don't have words that can convey what is in our heart. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை வார்த்தைகளினாலே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு தோல்வி அவமான நிலை நமக்கு Sometimes we find things in our life to be hard to explain it to others. மற்றவர்களுக்கு விளக்கி சொல்வது கடினமான ஒரு நிலைமையாய் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். But I want to tell you, those seasons they endure only for a while. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். Don't expect anybody to be on your side. யாரும் உங்க பட்சத்துல இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. Yeah, they will come on your side, they will sit with you for a while and they will clap their hands and go away. அப்படியே வருகிறவர்கள் வந்தாலும் உங்க பட்சத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, பாப்பாங்க, பேசுவாங்க, கை தட்டி கடந்து போவாங்க. They will cast some aspersions. It's because of this that is happening, that it is happening. They will judge and they will. ஏற்கனவே இருக்கிற அவமான தோல்வியில எதனால வந்ததுன்னு அவங்க காரண காரியங்கள் சொல்லி கடந்து போவார்கள். You need to hold on only to Him. ஆனா ஆண்டவரை மாத்திரம் நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. But it may look like He is not with us, but He is there. Maybe He is hidden to our eyes. இந்த ஏற்பட்ட தோல்வி அவமானம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நெருக்கத்துல அவர் நம்மோடு கூட இல்லாத போல தான் நமக்கு உணர்வு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். What the devil intended to do in his life, he didn't. It did not succeed. பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொண்டு வந்து செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் ஒரு காலம் அப்படிப்பட்ட காரியத்திலே The devil thought, if I do all these things, Job will give up his integrity and he will curse God. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் நான் யோபுக்கு செஞ்சேனா யோபு தேவனை தூஷித்து அவன் ஜீவனை விடுவான், சபிப்பான் தேவனை என்று நினைத்திருந்தான். When the devil tries to touch our life, பிசாசு நம்முடைய வாழ்க்கையை தொட முயற்சிக்கும் போது, தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, சீன்றதுன்னு என்ன? சும்மா இருக்கிறவன பம்புகளுக்கு நம்ம பாட்டிலே நம்ம வேலையில் என்ன பண்ணிடுவோம், போய்கிட்டு இருக்கப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான், நோண்டி பார்ப்பான். He will touch only 3 areas: family, wealth, health. That's all. ஆஸ்தி, நம்முடைய ஆரோக்கியம்.
But you need to understand, his target is not your wealth or your family or your health. ஆனா அவனுடைய இலக்கு உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஆரோக்கியமோ உங்களுடைய ஆசையோ கிடையாது. His target is to question your faith. உங்களுடைய விசுவாசத்திலே ஒரு கேள்விக்குறி. His target is to make you fail from following God. தேவனை பின்பற்றுவதிலே இருந்து நீங்க விலக வேண்டும், தோல்வி அடைய வேண்டும். His target is that we will fall from our integrity in the faith life that we are living. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய உத்தமத்திலிருந்து நாம் விலக வேண்டும். அதுதான் டார்கெட். அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு இவன் யூஸ் பண்ற அம்பு தான் என்னது? குடும்பத்தை தொடலாமா, ஆஸ்தியை தொடலாமா, அப்புறம் என்னது? ஆரோக்கியத்தை தொடலாம். எந்த காரணத்தை முன்னிட்டும் எதை தொட்டாலும் சரி, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உத்தமத்தை என்ன பண்ணக்கூடாது? Doesn't matter whatever is being touched, we should never give up the integrity that we have with God because we belong to Him. நாம் நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை பிசாசானவன் தொட முயற்சித்தாலும் தொட்டாலும் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உத்தம நிலைமையை நாம் ஒரு கால் விட்டு விலகக்கூடாது. Never compromise your life of faith. உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஒத்து போகக்கூடாது. Because you belong to God. You belong to Him. தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரமே சொந்தமானவர். We don't belong to anyone, we belong to Him. நாம் யாருக்கும் சொந்தமல்ல, நாம் தேவனுக்கு மாத்திரம் சொந்தமானவர். We are just like a loan to our family. நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு லோன் போல கொடுக்கப்பட்ட ஒருவர். எப்படி லோன் கொடுக்கறப்ப லோன் கொடுக்கிறது வேற, gift கொடுக்கிறது வேற. giftனா என்னது? சொந்தமா தூக்கிட்டு என்ன பண்ணிடலாம்? ஓடிடலாம். லோன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணோம்? கொடுத்தவர்கிட்ட நமக்கு இங்க இருக்கிற உறவுலாம் இப்படி தான், ஒரு லோன் மாதிரி தான். God has loaned us to our family. நம்முடைய குடும்பத்துக்கு நம்மை அவர் கொடுத்திருக்கிறார். He has loaned you to be a spouse to your husband, to as a wife, as a child, as a relative, as a friend. கணவனுக்கு மனைவியை, மனைவியை கணவனுக்கு கணவனை, குடும்பத்துக்கு பிள்ளைகளை, பெற்றோருக்கு பிள்ளைகளை, பிள்ளைகளை பெற்றோருக்கு இப்படியாக லோன் போல கொடுத்திருக்கிறார். Ultimately we belong to God. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம எல்லாரும் அவர் ஒருவருக்கே சொந்தமானவர். Even this Bible says we don't belong to ourselves. வேதம் சொல்லுது நாம் நமக்கு உரியவர்கள் அல்ல, சொந்தமானவர்கள் அல்ல. How can we belong to others? நாம எப்படி மத்தவங்களுக்கு சொந்தமாக முடியும்? We are only a loan to others. நாம் மற்றவர்களுக்கு ஒரு கடனை At the same time they are also loan to us. அதே நேரத்தில் அவங்களும் நமக்கு கடனாளி. We are not even our own selves. நமக்கு நாமே சொந்தமானவர்கள் அல்ல. Apostle Paul writes, he has bought us with a price. அவர் நம்மை ஒரு கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். That price is his precious blood. அது அவருடைய விலையேற பெற்ற இரத்தமாகும். That's why we belong to Him. அதனால தான் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். We need to glorify God in our body, in our soul, in our spirit. சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் நாம் அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். Remember, this failure and shame test, it endures only for a while. It doesn't go on forever. தோல்வி, இந்த அவமானம், அது தொடர்ந்து வருகிற அவமானம் கொஞ்ச காலம் தான் நமக்கு வரும். Might fall 7 times, but we will rise up. நீதிமான் 7 தரம் விழுகலாம், ஆனால் திரும்பவும் எழுந்திருப்பான். There will come a time, like Jude the apostle says, he that is able to keep you from falling. யூதா தன்னுடைய நிருபத்திலே 24 வசனத்தில் எழுதியது போல நாம் மீண்டும் விழுந்து விடாதபடி அவர் நம்மை காக்க வல்லமை உள்ளவர். So we should not justify our failures by reading what the book of Proverbs says. அந்த நீதிமொழிகள் வசனத்துல நீதிமான் 7 தரம் விழுவான்னு சொல்ற அந்த வசனத்தை நாம் ஆறுதலாக கொண்டு நம்முடைய தோல்விக்கெல்லாம் அதை மூடலாக கொள்ளக்கூடாது. Our failure and shame will only endure for a while, but there has to come a time in our life where we stand fast and move on. நம்முடைய தோல்விகளும் நம்முடைய அவமானங்களும் நமக்கென்று தேவனாலே அனுமதிக்கப்பட்ட கொஞ்ச காலம் வரைக்கும் இருக்கும். ஆனால் நாம் தேவனோடு பற்றி கொண்டு தேவனுக்கென்று அவரோடு கூட நாம் நிலைத்து நிற்கிறவளாக இருக்க வேண்டும். God bless you all in Jesus. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.